ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய தேவனும், எங்களுடைய இரட்சகரும், எங்களுடைய மீட்பரும், எங்களுடைய அடைக்கலமும், எங்களுடைய கோட்டையும், எங்களுடைய நம்பிக்கையாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆண்டவரே, தாவீது சொன்னான் அல்லவா, நம்பிக்கை அற்ற மனிதர்கள் என்று சொல்லி கர்த்தாவே, நீரோ எங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கையுள்ள மனுஷனாகவே ஆண்டவரே, மனுஷனை போல அல்ல தேவன், நீ நம்பிக்கை உடையவராகவே எங்களுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறீர் அல்லவா. இந்த ஆராதனை முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒன்று மாத்திரம் கேட்கிறோம் அப்பா, குறையோ குற்றத்தையோ மீறுதலையோ அவபக்தியோ எங்களுடைய மாம்சிகத்தையோ பார்க்காதபடிக்கு வெளியேறப்பட்ட உன்னுடைய ரத்தத்தை சபையின் மீதிலே தெளித்து ராஜா, உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்து ராஜா. நீர் வராமல் எந்த குறைகள் இருந்தாலும் மன்னித்து மறந்து கர்த்தாவே, எங்களோடு நீ வர வேண்டும்ப்பா, எங்களோடு நீ தங்க வேண்டும்ப்பா, எங்கள் மத்தியிலே நீர் உலாவ வேண்டும்ப்பா, எங்களை நீ தொட வேண்டாப்பா. உலகத்தின் வாழ்க்கைக்காக அல்ல, உலகத்தின் ஆண்டவரே ஐஸ்வர்யத்துக்காக அல்ல, உலகத்தின் அனித்தியமான சந்தோஷத்துக்காக அல்ல, உலகத்தின் அழிந்து போகிற இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக அல்ல கர்த்தாவே, உமக்காகவே எங்களை வைத்துக்கோ ராஜா. எங்களை தொடுவோம் ஆண்டவரே. இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்மையே கனப்படுத்த வேண்டும், உம்மையே உயர்த்த வேண்டும், உம்மையே நாங்கள் ஆராதித்து துதிக்க வேண்டும் ஆண்டவரே. எந்த உலகத்தின் சுவாசமுள்ள மனுஷன் மீதில் நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே ராஜா. கர்த்தர் இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக்கோ. விசேஷமா பரிசுத்த பந்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் தகுதி இல்லை ஆண்டவரே, நாங்கள் தகுதி இல்லை இல்லை, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் பயத்தோடு பக்தியோடு எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். ஏனோ தானம் என்று எடுக்காதபடிக்கு ராஜா, ஏதோ பரிசுத்த பன்றி என்று நாங்கள் நினைக்காதபடிக்கு ராஜா, உன்னுடைய சரீரத்தை புசிக்கிற நாங்கள் உம்மை போலவே நாங்கள் மாற வேண்டும் அப்பா. உன்னுடைய ரத்தத்திலே பானம் எடுக்கிற நாங்கள் உன்னுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீரே இந்த ஆராதனை தொடக்கமும் முடிவு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ನೇರಮಾನಬಡಿಯಾಲೆ ಸಮಯಾಗುತ್ತಿರುವುದರಿಂದ ಆದಿಯಾಗ ಪುಸ್ತಕ ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ ಓದಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5, 6 ಎಲ್ಲ ವಾಸ್ತು ಪಾರುங்க. 5 ಮತ್ತು 6ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಯೆಹೋವ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ, ನೀನು ತೋಟದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮರಗಳ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಎಚ್ಚರಿತವಾಗಿ ತಿನ್ನಬಹುದು, ಒಳ್ಳೆ ತರದ ಕೆಟ್ಟ ತರದ ಅರವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ಮಾತ್ರ ತಿನ್ನಬಾರದು, ತಿಂದ ದಿನವೇ ಸತ್ತು ಹೋಗುವಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடத்துல எனக்குள்ள ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಯ್ಯನವರಿಗೆ ಬಹಳ ಕಳವಳವಾಯಿತು. ரொம்ப வருஷமாக ஒரு குழப்பம், ಬಹಳ ವರ್ಷದಿಂದ ಬಹಳ ಕಳವಳವಾಯಿತು. கர்த்தர் கேட்டு கூட எனக்கு சரியா பதில் கொடுக்கவில்லை. ದೇವರನ್ನು ಕೇಳಿಯೂ ಸಹ ಸರಿಯಾದ ಉತ್ತರ ಸಿಗಲಿಲ್ಲ. ஏன் கேட்கவில்லை என்று சொன்னா, ಯಾಕೆ ಸಿಗಲಿಲ್ಲವೆಂದರೆ எசேக்கியேல் புஸ்தகம் 28:13 வாசிக்கும் போது, எசேக்கியேல் 28:13 ಓದುವಾಗ, சாத்தானையும் அந்த ஏதேனில் வைத்தார், ಸೈತಾನನು ಆ ಏದೆನಿನಲ್ಲಿ ಇಟ್ಟರು, மனுஷனையும் அந்த ஏதேனில் வைத்தார். ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಆ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇಟ್ಟರು. ஏன் மனுஷனை கொண்டு போய் அந்த ஏதேனில் வைக்க வேண்டும்? ಯಾಕೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಆ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇಡಬೇಕು? அங்கதான் பிசாசு இருக்கிறானே, ಅಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಸೈತಾನ್ ಇದ್ದಾನೆ. பிசாசு இல்லாத இடத்துல ஏன் மனுஷனை கும்பை வைக்க கூடாது ஆண்டவரே? ಸೈತಾನ್ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಮನುಷ್ಯನನ್ನು பல ಇಡಬಾರದು? வருஷங்கள் அவர் இடத்துல வாதாடி கொண்டு வந்தேன், ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಅಯ್ಯ ವಾದಾಟ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. எனக்கு ஒரு பதில் கொடுக்க ಆರಂಭಿத்தார். ಕೊನೆಯಲ್ಲಿ ಅಯ್ಯನವರಿಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು ಆರಂಭಿಸಿದರು. ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரிக்கிறேன், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த இடத்துல 2 பாக காரியங்களை பார்க்கலாம். ಆದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸಬಹುದು. ஒரே மரத்துல 2 சத்தத்தை அவள் கேட்கிறா. ಒಂದೇ ಮರದಲ್ಲಿ 2 ಶಬ್ದಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾಳೆ. ஒன்னு சாப்பிடாதே, சாப்பிட்டா செத்துடுவே என்ற ஒரு சத்தம். ಒಂದು ತಿನ್ನಬೇಡ, ತಿಂದರೆ ಸಾಯುತ್ತೀಯ ಒಂದು ಶಬ್ದ. நீ சாப்பிட்டா, ನೀನು ತಿಂದು ಬಿಟ್ಟರೆ
தேவனாய் விடுகிறாய் என்ற ஒரு சத்தம். ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಶಬ್ದ. ரெண்டு மத்தியிலே ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡು ಸೋದನೆயிலே ತಡಮಾಡಿ ಕೊಂಡಿರುக்கிறார். ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಂಡು ಶೋಧನೆಯಲ್ಲಿ ತಡಬರಿಸುತ್ತಾರೆ. ஒரே மரத்துல ரெண்டு சத்தம். ಒಂದೇ ಮರದಲ್ಲಿ ಎರಡು ಶಬ್ದಗಳು. ஒன்னு சாப்பிடாதே, ಒಂದು ತಿನ್ನಬೇಡ, செத்துடுவே. ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯಾ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ சாப்பிட்டா செத்துடுவே, ನೀನು ತಿಂದರೆ ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯಾ. சாப்பிடாத இருந்தா என்றெல்லாம் பல கேள்விகள் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தது. ತಿನ್ನದೆ ಇದ್ದರೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಬರುತ್ತವೆ. ஒரே மரத்துல ரெண்டு சத்தம். ಒಂದೇ ಮರದಲ್ಲಿ ಎರಡು ಶಬ್ದಗಳು. ஒரு சாத்தானுடைய சத்தம், ಒಂದು ಸೈತಾನನ ಶಬ್ದ, ஒன்னு தெய்வத்துடைய சத்தம். ಒಂದು ದೇವರ ಶಬ್ದ. இந்த ரெண்டு சத்தத்தை கேட்க 70 வருஷத்துல இருந்து கேட்டாளா. ಈ 70 ವರ್ಷಗಳಿಂದ ಈ ವಾಣಿಗಳನ್ನು ಕೇಳಿದಳು. மரத்துக்கிட்ட போனப்பಲ್ಲ, ಆ ಮರದ ಹತ್ತಿರ ಹೋದಲ್ಲೆಲ್ಲ, சாப்பிடு, ತಿನ್ನು ಇದನ್ನು, நீ தெய்வமாய் விடுகிற, ನೀನು ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ. அடுத்த ஒரு சத்தம், ನಂತರ ಇನ್ನೊಂದು ಶಬ್ದ ಬಂದಿತು, சாப்பிடாதே, ನೀನು ತಿನ್ನಬೇಡ, நீ செத்துடுவே, ನೀನು ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯಾ. ரெண்டு வார்த்தை ಇವಳ வாழ்க்கையில குழப்பத்தை ಉಂಟಾಕಿ ಬಿಡು. ಈ ಎರಡು ವಾಣಿಗಳು ಇವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕಳವಳವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತು. ದಿನ ஒரே மரத்துல பழத்தை சாப்பிட்டா, ಏನಿದು ಒಂದೇ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವುದಾದರೆ என்ன செத்துடுவேன்றாரு. ಅದು ತಿಂದರೆ ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯಾ ಅನ್ನುತ್ತಾರೆ. சாப்பிடாத இருந்தா நீ தெய்வம் ஆயிடுன்னு சொல்லுகிறாரு. ரெண்டு பேர்ல எந்த வார்த்தையை நான் கேட்கறது? ನೀನು ಸಂದರೆ ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಎರಡರಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಕೇಳು. 70 வருஷம் ಇವளுக்கு சோதனைகளில் சிக்கிக்கொண்டாಳ. 70 ವರ್ಷ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡ. ದಿನದ ಮರ್ತಂಡ ಹೋಗಿರುದು. ಪ್ರತಿ ದಿವಸ ಮರದ ಹತ್ತಿರ ಹೋಗುವುದು. ஒரு பெரிய சத்தம், ಒಂದು ದೊಡ್ಡ ಶಬ್ದ ಬರುತ್ತದೆ, சாப்பிடு, ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುಬಿಡು, நீ பெரிய தெய்வமாயிட்டு இந்த உலகத்துக்கு பெரியவளாய் விடுகிறாய், ನೀನು ದೇವರಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ದೊಡ್ಡವಳಾಗುತ್ತೀಯಾ. அடுத்த ஒரு சத்தம், ನಂತರ ಇನ್ನೊಂದು ಶಬ್ದ, சாப்பிட்டேனா நீ செத்துடுவே, ನೀನು ತಿನ್ನುವುದಾದರೆ ನೀನು ಸಾಯುತ್ತೀಯಾ. இப்படி 70 வருஷம் ஆக ஆரம்பித்தது. ಹೀಗೆ 70 ವರ್ಷಗಳು ದಾಟಿತು. 70 வருஷத்துக்கு அப்பாலே 20 ವರ್ಷಗಳ ನಂತರ அந்த ரெண்டு சத்தத்துக்கு ஒரு சத்தத்துக்கு செவி கொடுத்து விட்டார். ಆ ಎರಡು ವಾಣಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಕಿವಿಗೊಟ್ಟಳು. பார்க்கலாமே, இது சாப்பிட்டு என்னத்த ஆகுது, ನೋಡೋಣ, ಇದು ತಿಂದೇ ಬಿಡೋಣ, ಏನಾಗುತ್ತದೆ. தெய்வமாக முடியுமா? ನಾನು ದೇವರಾಗಬಹುದಲ್ಲವಾ. என் புருஷனும் தெய்வமாய் விடுகிறார், ನನ್ನ ಗಂಡನು ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ, நானும் தெய்வமாய் விடுகிறேன், ನಾನು ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ. இந்த அண்ட சராசரத்தை நாங்களே நடத்துவோம் ಈ ಸರ್ವ ಲೋಕವನ್ನು ನಾವೇ ನಡೆಸುತ್ತೇವೆ என்று சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ பிடிங்கி சாப்பிட்டே போய்விட்டார். ಅದನ್ನು ಕಿತ್ತು ತಿಂದು ಸ್ತ್ರೀಯು ಸತ್ತೇ ಬಿಟ್ಟಳು. ಆಗ ಸ್ತ್ರೀಯು தேவலி அதை எடுத்து நீங்க வசந்த வாசம் லேட் ஆகுது, நான் அப்படியே போயிடுறேன். தேவலி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாப்பிட்டா, ಅದನ್ನು ತಿಂದೆಯೇ ಬಿಟ್ಟಳು. சாப்பிட்ட பிறகுதான் தெரிஞ்சிச்சு ತಿಂದ ಮೇಲೆ ಗೊತ್ತಾಯಿತು சாத்தானுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, ಸೈತಾನನ ಶಬ್ದ ಯಾವ ರೀತಿ ಹೇಳುವುದು. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? நிர்வாணி ஆகிவிட்டார்களா, ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಟ್ಟರಂತೆ. தெய்வம் ஆகிறா என்று சொன்னா ದೇವರಾಗುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರು, நிர்வாணி ஆகிவிட்டார்கள். ಆದರೆ ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಟ್ಟಳು. போட் கூட நிக்கர் கூட இல்லாத பண்ணிட்டான், ಹಾಕುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರವಿಲ್ಲದಂಗೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು எல்லாம் உறிஞ்சிட்டான் பாருங்க, ಎಲ್ಲವನ್ನು ಕಳಚಿ ಬಿಟ್ಟನು. ನೋಡಿರಿ ஏ ಯಾಕೆ? யோவான் சுவிசேஷம் 8:44 வார்த்தை பாருங்க. ಯೋವಾನ್ ಸುವಾರ್ತೆ 8:44 ಓದುವಾಗ, பிசாசானவன் பொய்யனு, ಸೈತಾನನು ಸುಳ್ಳುಗಾರನು, திருடனு, ಅವನು ಕಳ್ಳನು, ஆதிலேயே சத்தியத்துல நிக்காதவனுமாயிருந்தான். ಆರಂಭದಲ್ಲೇ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾರದವನು. ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ತಂದೆ, ನೀವು ಆ ತಂದೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದು ನಿಮ್ಮ ತಂದೆಯ ದುರು ಇಚ್ಛೆಗಳನ್ನೇ ನಡೆಸಬೇಕೆಂದಿದ್ದೀರಿ. ಅವನು ಆದಿಯಿಂದಲೂ ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ, ಅವನಲ್ಲಿ ಸತ್ಯವೂ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಅವನು ಸುಳ್ಳಾಡುವಾಗ ಸ್ವಭಾವ ಅನುಸಾರವಾಗಿ ಆಡುತ್ತಾನೆ. பொய்க்காரன் வேத சொல்லுகிறது. ಸುಳ್ಳುಗಾರನೆಂಬುದಾಗಿ ವೇದ ஒன்னு ಹೇಳುತ್ತದೆ. கொலைகார, ಒಂದು ಕೊಲೆಗಾರನು, ஒன்னு பொய்க்கார, ಎರಡನೇದು ಸುಳ್ಳುಗಾರನು, ஒருத்தன் திருட. ಇನ್ನೊಂದು ಮೂರನೇ மூன்று குணம் உடையவன் தான் ಮೂರು ಗುಣವುಳ್ಳವನಾಗಿದ್ದವನೇ இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு வருகிறான். ಈ ಲೋಕವನ್ನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. யார் ஆண்டு கொண்டு வருகிறது இந்த உலகத்துல? ಲೋಕವನ್ನು ಯಾರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? கொலைகார, ಕೊಲೆಗಾರನು, பொய்க்கார, ಸುಳ್ಳುಗಾರನು, திருட, ಕಳ್ಳನಾಗಿದ್ದವನು. இவனைத்தான் இந்த உலகமே சார்ந்திருக்கிறது. ಇವನನ್ನೇ ಈ ಲೋಕವೆಲ್ಲ ಆತುಕೊಂಡು சத்தியத்தில் அவன் நிற்கவில்லையா? ಸತ್ಯದಲ್ಲಿ ಇವನು ನಿಲ್ಲಲಿಲ್ಲವಂತೆ. பரலோகத்தில் சத்தியத்தில் நிற்க வைக்கத்தக்கதாக ಪರಲೋಕದ ಸತ್ಯದಲ್ಲಿ பல வரங்களை அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். ಅನೇಕ ವರಗಳನ್ನು ಕೊಡಲು ಆರಂಭಿಸಿದರು. ಆದರೆ நிக்கலை விழுந்து போய்விட்டு ನಿಲ್ಲದೆ ಬಿದ್ದು ಹೋದುದರಿಂದ இனத்தை கத்துக்கொண்டான், ಏನನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು? பொய்யே கத்துக்கொண்டான். ಸುಳ್ಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು. அதைத்தான் இவகிட்ட நீ சாப்பிட்டியனா
சாமி ஆயிடுற. ಅದೇ ಇವಳ ತೀರ ನೀನು போய் ತಿನ್ನುವುದಾದರೆ பேச ಸ್ವಾಮಿ ஆரம்பிக்க பாருங்க. ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. நீ சாப்பிட்டேனா ನೀನು ತಿನ್ನುವುದಾದರೆ நீ சாமி ஆயிடுற. ನೀನು ಸ್ವಾಮಿಯಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. இந்த பொய்த்தா என்று அவர் தெரியவில்லை, இது சத்தியம் என்று நம்பிவிட்டார். ಇದು ಸುಳ್ಳೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಸತ್ಯವೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡಳು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆதியிலே தேவனை உண்டாக்கும் போது, ಆದಿ ಆರಂಭದಲ್ಲಿ ದೇವರವನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ எல்லா தூதர்களையும் விசேஷமான தூதர்களும் அழுகுடையவனாகவும் அதிகமாக காரியங்களுமாக வரங்களுடையவனாகவும் வைடூரியத்தினால பண்ணப்பட்டவனாக தேவனை ஆராதிக்கிற தூதனாக வைத்தார். ಎಲ್ಲ ದೇವದೂತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವನು ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ವೈಡ್ಯರು ಉಳ್ಳವನಾಗಿ ದೇವರು ಮಾಡಿದರು. அடிக்கடி நான் அவனை பார்க்கிறேன். ಅವಾಗವಾಗ ಅಯ್ಯ ಅವನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ಅವತಾರங்களை எனக்கு காட்ட ஆரம்பிக்க, ಅವನ ಅವತಾರಗಳನ್ನು ಅಯ್ಯ ತೋರಿಸುತ್ತಾರೆ, ನೋಡುತ್ತಾರೆ. ಸೂಕ್ಷ್ಮಗಳೇ ಕಾಮಿಕ, ಅವನ ಸೂಕ್ಷ್ಮತೆಗಳನ್ನು ಅಯ್ಯ ನೋಡುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒளியின் தூதன் வேஷத்தை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிறார். ಉದಯ ಸೂಚಕವಾಗಿ ಲೋಕವನ್ನ ನಾಶ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆயா இருக்க வேண்டும், ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. உலகத்தருடைய ಎಲ್ಲರಡೆ ಕಣ್ಣುಗಳು ಮೂಡಿಬಿಟ್ಟ, ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. 2 ಕೊರಿಂಥರ್ 4:4 ವಾಸಿக்க வேண்டாம். 2 ಕೊರಿಂಥ 4:4 ನೋಡುವಾಗ ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವನು, ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರು ಕ್ರಿಸ್ತ ಏற்றுಕೊಳ್ಳಾದಬಡಿಗೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸದಂತೆ ಮನ ಕಣ್ಣುಗಳ ಕುರುಡಾಕಿ ಬಿಟ್ಟ, ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿದ್ದಾನಂತೆ. ಅವರು வெள்ளக்கார சாமி, ಅವರು ಫಾರಿನ್ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಾ ಸ್ವಾಮಿಗಳಲ್ಲಿ ஒரு சாமி, ಎಲ್ಲ ಸ್ವಾಮಿಗಳಲ್ಲೂ ಅವರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವಬಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியாலே மிகவும் டைம் ஆச்சு அப்படியே போறோம். ஆகியாலே நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ನಾವು இப்படித்தான் ಅವರ ಕಾಲದ வாழ்ந்துಕೊಂಡು ಬಂದோம். ನಾವು ಇದೇ ರೀತಿ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಬಾಳಿಕೊಂಡು ಬಂದೆವು. ಪರಿಶುದ್ಧಾವಿಯನ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳೇ ಸುವಿಶೇಷದ ಮೂಲಕ ತೆರಕ ಆರಂಭಿಸಿತು. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಸುವಾರ್ತೆಯ ಮುಖಾಂತರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮೆಯ್ಯದೆ ಪೊಯ್ಯೆಂದು ಎಂದು ಅರಿತುಕೊಳ್ಳ ಆರಂಭಿಸಿತು. ನಿಜ ಯಾವುದು ಸುಳ್ಳು ಯಾವುದು ಎಂದು ಅರಿತುಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸಿತು. ಇನ್ನೂ ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತವರಿಗೆ ರಹಸ್ಯಗಳು தெரியவில்லை. ಇವತ್ತು ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ರಹಸ್ಯ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்னோட பேச ಆರಂಭಿಸಿತು. ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ ಅಯ್ಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದರು. ಅವರು என்ன சொன்னார் தெரியுமா? ಅವರು ಏನು ಹೇಳಿದರು ಗೊತ್ತಾ? எல்லா அவதாரங்களும் ஒரு தேசத்துல சாமிங்க, ಎಲ್ಲ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಅವತಾರಗಳ ಸ್ವಾಮಿಗಳಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಸಖತ್ ಅವರ ಹೇಳ್ತಾನೆ ಅವರನ್ನು ಒಂದು ದಿವಸ ಅಯ್ಯ ಸಖತ್ತಾಗಿ ಎತ್ತಿದರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விழுந்து போன தூதன், ಬಿದ್ದು ಹೋದ ದೂತನಷ್ಟೇ. ஆகையாலே மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக அநேக ஊழியக்காரர்களை கடைசி காலத்தை வஞ்சிக்கிற ஆவியாலே ஏமாந்து போவான் என்று வேதம் சொல்லுது. ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಅನೇಕ ಸೇವಕರು ವಂಚನೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆಂಬ ವೇದ. இப்பொழுது ಅನೇಕ பேர் ஏமாந்து போயிருக்கிறார்கள். ಈಗಲೂ ಸಹ ಅನೇಕರು ವಂಚನೆಗೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. ಅನೇಕ பேர் ஊழியக்காரர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து நான் தான் இயேசு என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். ಅನೇಕ ಸೇವಕರಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು ನಾನೇ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு ಅವನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಇವತ್ತು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕಡೆಸಿ ಕಾಲದಲ್ಲಿ ವಂಚಿಕರ ಆವಿ, ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ವಂಚಿಸುವ ಆತ್ಮಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ಆಗಿದ್ದರಿಂದ ಅವನು ಯಾರಿರ್ತಾರ? ಅವನು ಯಾರಾಗಿದ್ದಾನೆ? ಕೊಲೆಗಾರನು, ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲದವನು, ಸುಳ್ಳುಗಾರನು. இந்த உலகத்தை ஆள முடியுமா? ಈ ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾ? ಕೊಲೆಗಾರ இந்த உலகத்தை ಆಳ முடியுமா? ಒಂದು ಕೊಲೆಗಾರ ಲೋಕವನ್ನು ಆಳ முடியும்? ಎಷ್ಟು ದಿವಸ ಬಾಳಲು ಸಾಧ್ಯ? கொஞ்ச நாள் ஆச்சு, ಒಂದು ಟೈಮ್ ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ ನಿನಗೆ. ಸತ್ಯಕ್ಕೆ ಜಯಂ ಇರುತ್ತೆ, ಸತ್ಯಕ್ಕೆ ಜಯವಿದೆ. பொய்த்தா சத்தியத்தா, ಸುಳ್ಳು ಸುಳ್ಳಾಗುತ್ತದೆ, ನಿಜ ನಿಜವಾಗುತ್ತದೆ. இன்னைக்கு ಅನೇಕ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ல ಬಸ್ಗಳು போடுங்க ಸತ್ಯಮೇವ ಜಯತೆ. ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಬಸ್ಸಿನಲ್ಲಿ ಸತ್ಯಮೇವ ಜಯತೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯ தான் ஜெயிக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லது தான், ಸತ್ಯವು ಜಯಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಯಾರು ಸತ್ಯ? ಯಾರು ಆ ಸತ್ಯ? ಅವರು ஒருவர் தான் சத்தியம், ಅವರೊಬ್ಬರೇ ಸತ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. அப்படி சொன்னவர் யார்? ಹಾಗೆ ಹೇಳಿದವರು ಯಾರು? ನಾನೇ ಸತ್ಯಂ ಎಂದು சொன்னவர் ಅವರು ஒருத்தர் தான். ನಾನೇ ಸತ್ಯ ಎಂದು ಹೇಳಿದವರು ಒಬ್ಬರು ಮಾತ್ರವೇ. ಹಾಗಾದರೆ அந்த ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸಿக்கிறோம். ಆ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿದ್ದೇವೆ. ಎಲ್ಲಾ ಗ್ರಹಗಳು ನಿಕ್ಕಿರದು ಎದನಾಲ? ಎಲ್ಲ ಗ್ರಹಗಳು ನಿಲ್ಲುವುದು ಯಾವುದರಿಂದ? ಸತ್ಯ ದೇವನಾಲೆ, ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವರಿಂದ. ಸೂರ್ಯ ನಿಕ್ಕಿರದು ಎದನಾಲೆ? ಸೂರ್ಯ ನಿಲ್ಲುವುದು ಯಾವುದರಿಂದ? ದೇವನಾಲೆ, ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವರಿಂದ. ಏಟ ಕಾಲದ ರಾವು, ಏಟ ಕಾಲದ ಪಗಲ್, ಏಟ ಕಾಲದ ಮಳೆ, ಏಟ ಕಾಲದ ವೈಲ್ ಕುಡುಕಿರದು ಯಾರು? ಸಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಆಗಲು ಬೆಳಕು ಕತ್ತಲನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದು ಯಾರು? ಸತ್ಯ ದೇವನಾಲ தான் முடியும். ಆ ಸತ್ಯ ದೇವರಿಂದಲೇ ಸಾಧ್ಯ. ಸೂರ್ಯನ ಅಂತರಂಗದಲ್ಲಿ அப்படி நிக்கிறதுக்கு யார்? ಸೂರ್ಯನು ಹಾಗೆ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಯಾರು? அந்த சத்திய தேவனால தான் முடியும். ಆ ಸತ್ಯ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. சத்தியம்
அப்படியே நிக்கிறதா. ಆ ಸತ್ಯದ ವಾರ್ತೆ ಹಾಗೆ ಬೆಳಕೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. நீ நில் என்று சொன்னார், அப்படியே நின்றுச்சு. ಬೆಳಕೆ ಹಾಗೆ ನಿಲ್ಲೆಂದು ಹೇಳಿದರು, ಹಾಗೆ ನಿಂತು ಬಿಟ್ಟಿದೆ. நீ பகலாக்கிக்கோ என்று சொன்னார். ನೀನು ಹಗಲು ಮಾಡಿಕೊ ಎಂದು ಹೇಳಬೇಕೆಂದರೆ, சந்திரனை நில் என்று சொன்னார். ಚಂದ್ರನೇ ನೀನು ಹಾಗೆ ನಿಲ್ಲೆಂದು ಹೇಳಿದರು. நீ இருளாக்கிக்கொள்ளு என்று சொன்னார். ನೀನು ಕತ್ತಲೆಯನ್ನು ಆವರಿಸಿಕೊ ಎಂದು ಹೇಳಿದರು. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ அந்த சூரியனையும் நீ வணங்க முடியாது, ಆ ಸೂರ್ಯನನ್ನೇ சந்திரனை ಆರಾಧಿಸಬಾರದು, ஒடுங்க முடியாது. ಚಂದ್ರನ್ನು ಆರಾಧಿಸಬಾರದು. அதை உண்டாக்குற தேவனை மட்டும் தான் நீ வணங்க வேண்டும். ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ನೀನು ಆರಾಧಿಸಬೇಕು. ಸೃಷ್ಟಿಗಳೇ வணங்குறவன் 7 தலைமுறை சாபம் என்று வேதம் சொல்லுது. ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಮುಗಿಯುವನಿಗೆ 7 ತಲಾಂತರ ಶಾಪವಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. ஆனா இவரோ நான் சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்கிறார். ಆದರೆ ಇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಸೃಷ್ಟಿ ಕರ್ತನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகையாலே அவருக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் சதா காலம் நான் அவருக்கு ஏற்படுத்த ಅವರಿಗೆ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ಸದಾಕಾಲ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காலையில கண்கள் மூடிக்கொண்டிருந்தேன். ಅಯ್ಯ ಬೆಳಿಗ್ಗೆ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದರು. சில சகோதரிகள் வர்றதை பார்த்தேன். ಕೆಲವು ಸಹೋದರಿಗಳು ಬರುವುದನ್ನು ನೋಡಿದರು. நீ எங்க இருந்து வந்தீங்க? ನೀವು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿರಿ ಎಂದರು. பேர் போன ஒரு பெரிய ஒரு சபையில இருந்து வந்திருக்கிறோம். ಹೆಸರುಳ್ಳ ಈ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಭೆಯಿಂದ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இனிமே நாங்களே எல்லாரும் இந்த சபைக்கு தான் வரப்போறோம். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇವೆ. சரி, அவளோட பேர்களை எழுதிக்கோ. ಅವರ ಹೆಸರುಗಳನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಿ. வேறு சபையிலிருந்து உள்ள வரத்துக்கு அதிகமாக சுலபமாக அனுமதிக்க கூடாது. ಬೇರೆ ಸಭೆಯಿಂದ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸುಲಭವಾಗಿ ಅನುಮತಿಸಬಾರದು. ಎಲ್ಲ ವಿಚಾರಿಸುತ್ತಾ ಅವಳಿಗೆ ಅನುಮತಿ ಕೊಡಬೇಕು வேண்டும். ಎಲ್ಲನ್ನು ವಿಚಾರಿಸಿ ಮಾತ್ರ ಅನುಮತಿ ಕೊಡಬೇಕು. ಹಾಗಾದರೆ ಆದ್ದರಿಂದ ಕರ್ತರುடைய திட்டம் என்னவோ, ದೇವರ ಉದ್ದೇಶವೇನವೋ, ಅವರ ತೀರ್ಮಾನ என்னவோ, ಅವರ ತೀರ್ಮಾನ ಏನಿದೆಯೋ, இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை ಇದುವರೆಗೂ ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ எல்லாரும் 14,000 பேர் கேட்கிறார்களாம். 14,000 ಜನ ಈ ಸತ್ಯವನ್ನು ಅನೇಕ ಕೇಳಿದ್ದಾರೆ. பேர் பாராட்டி கொண்டு வரார்கள். ಅನೇಕ ಜನ ಹೊಗಳುತ್ತಾ ಬರುತ್ತಾರೆ. நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. என்ன பாராட்டக்கூடாது, ನನ್ನನ್ನು ಹೊಗಳಬಾರದು, மத்தியில உலாவுகிற தெய்வத்தை பாராட்ட. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ದೇವರನ್ನು ನಾವು ಹೊಗಳಬೇಕು. ஏனென்றா இது அவருடைய சபை. ಯಾಕೆಂದರೆ ಇದು ಅವರ ಸಭೆ. இது பரலோகத்துக்கும் சபைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. ಪರಲೋಕಕ್ಕೂ ಸಭೆಗೂ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ. இதுதான் சபை. ಇದೇ ಸಭೆ. இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஊட வச்சுன்னு சபை என்று சொல்ல முடியாது. ಇಷ್ಟಕ್ಕೆ ಏನೋ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸಭೆ ಅನ್ನಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவபலியே, ದೇವರ மிக ಮಕ್ಕಳೇ, நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ பொய்க்கு நம்பிவிட்டா, ನಾವು ಸುಳ್ಳನ್ನು ನಂಬುವಂತೆ ಮಾಡಿ இன்னைக்கு இதை பொய்யத்தான் இந்த உலகம் நம்பிக்கொண்டு ஏமாந்து போய் நித்திய ஜீவனை இழந்து போறார்கள். ಇವತ್ತು ಈ ಸುಳ್ಳನ್ನೇ ನಂಬಿ ಜನಗಳು ವಂಚನೆಗೊಳಗಾಗುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த உலகத்துல ஏதோ பார்ட்டி, இது அண்ணா டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இல்ல. ಇದು ಯಾವುದೋ ಒಂದು ಪಕ್ಷದ ಕಾರ್ಯವಲ್ಲ. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது ಈ ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ஒரு ಮಾಡುವುದು நீதி ஒரு அநீதி, ಒಂದು ನೀತಿ, ಒಂದು ಅನೀತಿ, ஒன்னு மெய் ஒரு பொய் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு வருகிறது. ಒಂದು ಸತ್ಯ, ಇನ್ನೊಂದು ಸುಳ್ಳು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದೆ. உலகத்துல தவிர இந்த உலகத்துல எந்த ஆட்சியும் இல்ல. ಇದನ್ನು ಬಿಟ್ಟರೆ அவன் ಲೋಕದಲ್ಲಿ ஒரு ಯಾವ ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறான், அந்த ஆட்சினால ஒண்ணும் செய்ய முடியாது. ಅವರು ಮಾಡುತ್ತಿರುವ ಆ ಪಕ್ಷದಿಂದ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆனா இந்த உலகத்துல இப்பொழுது எது ஜெயம் கிடைக்கிறது? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೆ ಈಗ ಜಯ ಸಿಕ್ಕುತ್ತದೆ? பொய்க்கு ஜெயம் கிடைத்துக் கொண்டு வருகிறது. ಸುಳ್ಳಿಗೆ ಜಯ ಸಿಕ್ಕುತ್ತಾ ಇದೆ. அதே நம்பி ಅದನ್ನೇ ನಂಬಿ அன்னைக்கு ஏவாள் எப்படி நம்பினாலோ, ಅವಳು ಯಾಗೆ ನಂಬಿದಳೋ, ஆதாம் எப்படி நம்பினாலோ, ಆದಾಮ ಯಾಗೆ ನಂಬಿದನೋ, எப்படி நிர்வாணி ஆனார்களோ, ಯಾಗೆ ಬೆತ್ತಲೆ ಆಗಲ್ಪಟ್ಟರು, அதே போலவே இயேசு அல்லாத எதெல்லாம் நம்புறார்களோ, ಯೇಸುವಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವುದು ನಂಬುತ್ತಾರೋ, நிர்வாணிகள் ಬೆತ್ತಲೆ ಆಗಿರುವವರು, ஒருத்தருக்கும் மோட்சம் கிடையாது. ಒಬ್ಬರಿಗೂ ಮೋಕ್ಷ ಇರುವುದಿಲ್ಲ. அவரை தவிர ಅವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ வேற யாரும் முடியாது. ಬೇರೆ ಯಾರ ಕೈಲೂ ಆಗುವುದಿಲ್ಲ. அவர்கிட்டத்தான் அந்த வஸ்திரம் இருக்கிறது. ಅವರ ಹತ್ತಿರ ಆ ವಸ್ತ್ರವಿದೆ. சிலுவையிலே ரத்தத்தை செஞ்சு வஸ்திரத்தை தயார் பண்ணார். ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಯಾಕೆ? சதா காலம் அவரோட வாழ வேண்டும், பாவியோட வாழக்கூடாது, பரிசுத்தோட வாழ வேண்டும். ಮನುಷ್ಯನು ಸದಾ ಕಾಲ ಪಾವಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಬಾಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ அங்க ஏதேன் தோட்டம், ಅದು ಏದೇನ್ ತೋಟ, இந்த பக்கம் நம்ம கெத்செமனே தோட்டம். ಈ ಕಡೆ ಬಂದು ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟವಿದೆ. 19:41 வாசிக்க பார்க்கும்போது 19:41 ಯೋವಾನ್ ಸುವಾರ್ತೆ 19:41 கெத்செமனே தோட்டத்துல போராடி ஜெபித்தார். ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಹೋರಾಡಿ ಜಯಿಸಿದರು. அங்கே அவர் சவத்தை வைத்தார். ಅಲ್ಲೇ ಅವರ ಶವವನ್ನಿಟ್ಟರು. ಆತನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ತೋಟವಿತ್ತು. ಆ ತೋಟದಲ್ಲಿ ಬಹು ಹೊಸ ಸಮಾಧಿ ಇತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಅದುವರೆಗೂ ಯಾರನ್ನೂ ಇಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ. ಆ ದಿನವು ಯಹೂದ್ಯರು ಸ್ಮರಣೆಯ ದಿನವಾದುದರಿಂದ ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿರವಿದ್ದುದರಿಂದ ಯೇಸುವನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதேன் தோட்டத்துல எழுந்து போனதை இந்த கெத்செமனே தோட்டத்துல உருவாக்குறார் பாருங்க. ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಕಳೆದುಕೊಂಡನ್ನ ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ದೊರಕಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ.
அங்கே மறித்து அடக்கலம் செய்தார். ಅಲ್ಲಿ ಸತ್ತ ಮೇಲೆ ಅಳಕಾರಾಧನೆ ಮಾಡಿದರು. அடக்கம் செஞ்ச பிறகு ಅವನು ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಿದ ಮೇಲೆ சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். ಸೈತಾನಿಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. ஏவாளை தள்ளினது போல, ಯವ್ವಳನ್ನು ವಂಚಿಸಿದ ஆதாம ರೀತಿಯಲ್ಲಿ தள்ளினது போல இயேசுவை தள்ளிவிட்டடா என்று நினைச்சானா. ಆದಾಮನನ್ನು ಯೇಸುವನ್ನು ಸಹ ತಳ್ಳಿಬಿಟ್ಟೆ ಎಂದು ನೆನೆಸಿದನಂತೆ. இனி இயேசுவாமி செத்து போயிட்டு கலருக்குள்ள ஏஞ்சிக்க மாட்டான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತು ಹೋದರು, ಸಮಾಧಿ ஆதாம் செத்தது போல இவரும் செத்துடுவாரு. ಆದಾಮನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವರು ಸತ್ತು ಬಿಡುತ್ತಾರೆ. இனி பரலோகம் பூலோகமும் என் கையில தான் வரப்போகிறது. ಇನ್ನು ಪರಲೋಕ ಭೂಲೋಕ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா? ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. நடக்கல. ನಡೆಯಲಿಲ್ಲ. எது நடந்துச்சா? ಯಾವುದು ನಡೆಯಿತು? மத்திய சுவிசேஷம் 28:5. 28:5 ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 28 ನೋಡುವಾಗ 1-2 வார்த்தை பாருங்கள். மடமடன் வாஸ்தான சொல்றேன், இல்லாட்டி நானே. 28:1-2 ಓದಿರಿ. ಸಬ್ಬತ್ ದಿನದ ಆದ ಮೇಲೆ ವಾರದ ಮೊದಲನೆಯ ದಿವಸ ಬೆಳಗಾಗುವ ಮೊಗ್ಗುಲದ ಮರಿಯಾಳಲು ಆ ಬೇರೆ ಮರಿಯಾಳಲು ಸಮಾಧಿಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದರು. ಆಗ ಭೂಕಂಪವಾಯಿತು. ಕರ್ತನ ದೂತನು ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದು ಆ ಕಲ್ಲನ್ನು ಬಾಗಿಲಿನಿಂದ ಉರುಳಿಸಿ ಅದರ ಮೇಲೆ ಕೂತುಕೊಂಡನು. ಆತನ ಮುಖಭಾವವು ಮಿಂಚಿನಂತೆ ಇತ್ತು, ಆತನ ಉಡುಪು ಹಿಮದಂತೆ ಬೆಳ್ಳಗಿತ್ತು. ಕಾವಲುಗಾರನು ಅವನಿಗೆ ಹೆದರಿ ನಡುಗಿ ಸತ್ತವರಾದರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அங்கதான் உயிர் தெழுந்தலான பிறத்தான் சாத்தான் தடை மாடிட்டான். ಆ ದೇವರು ಬದುಕಿ ಎದ್ದೇಳಿದ ಮೇಲೆ ಸೈತಾನ್ ತಡಬರಿಸಿಬಿಟ್ಟನು. பைபிள் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு சொல்லின்னு வர. ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பைபிளில் நீங்க ஆழமா உறுதியா நிற்க வேண்டும். ಆಳವಾಗಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. 3 நாள் பிறகு கல்லறை விழுந்து அவர் மேலே எப்ப வந்துட்டாரோ, 3ನೇ ದಿವಸ ಸಮಾಧಿ ಒಡೆದು ಯಾವಾಗ ಮೇಲೆ ಎದ್ದು ಬಂದರು, சாத்தான் தோத்து போய்விட்டான். ಸೈತಾನ್ ಸೋತು ಹೋಗಿಬಿಟ್ಟನು. அங்க ஒரு சத்தம், ಅಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದ ಬಂದಿತ್ತು. மரணமே ಮರಣವೇ உன் கூரைங்க, ನಿನ್ನ ಕೊಂಡಿ ಎಲ್ಲಿ? பாதாளமே உன்னுடைய ஜெயமெங்க. ಪಾತಾಳವೇ ನಿನ್ನ ಜಯವು ಎಲ್ಲಿ? இயேசு கிறிஸ்து ஜெயத்தை உண்டாக்கி விட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಜಯವನ್ನು ದೊರಕಿಸಿಕೊಟ್ಟರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? பரலோகத்தின் வாசல் திறந்து விட்டதா? ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. பாதாளத்தின் வாசல் மூடிவிட்டது. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. அப்பதான் சாத்தான் சரிஞ்சு விட்டானா. ಆಗಲೇ ಸೈತಾನನು ಜಾರಿ ಬಿಟ್ಟನಂತೆ. ஒன்னும் முடியவில்லையே. ಏನು ಆಗಲಿಲ್ಲವೇ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மரித்தவர் என்ன சொல்கிறார் வார்த்தை பாருங்க. ಸತ್ತವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. மரித்தேன், ಸತ್ತೆನು, ಈಗಲೂ ಬೆಳಿತಿರ್ಕರೆ, ಈಗಲೂ ಬದುಕಿದ್ದೇನೆ, ಸದಾಕಾಲ ಉಯಿರೋடு இருக்கிறேன், ನಿರಂತರವಾಗಿ ಬದುಕುತ್ತೇನೆ. இதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. ಇದೇ ಕ್ರಿಸ್ತರ ಬಾಳು. நீ மரித்தாலும், ನೀನು ಸತ್ತರು, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்துக்குள்ள ஜீவனோடு நீ போக வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಮೇಲೆ ಹೋಗಬೇಕು. ಇದಕ್ಕಾக தான் இந்த சபை வைத்திருக்க. ಎದಕ್ಕಾಗವಿ ಈ ಸಭೆ? மரித்தே, ಸತ್ತೆನು, ஆகிலும் ಬೆಳಿತಿರ್ಕರೆ, ಆದರೂ ಬದುಕಿದ್ದೇನೆ. அடே என்ன அது? சத்தே மரித்திருக்கிறேன், மீண்டும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ಸತ್ತಿದ್ದೇನೆ, ಬದುಕಿದ್ದೇನೆ, ಆದರೂ ನಾನು ಜೀವಂತವಾಗಿ. ಮನುಷ್ಯರ ಎಲ್ಲಾ ಪಾಪಕ್ಕೂ ನಾನು ಸತ್ತೆ, ಮನುಷ್ಯರ ಎಲ್ಲ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಸತ್ತೆನು, நீதிக்காக நான் உயிர் தெழுந்து வந்திருக்கிறேன். ನೀತಿಗಾಗಿ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ நீதியை என் விசுவாசிಗಳ பிள்ளைகள் ಮೇಲೆ போட்டு விடுகிறேன். ನನ್ನ ನೀತಿಯನ್ನು ನನ್ನ ನಂಬುವ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತೇನೆ. பரலோகத்தின் வாசலை திறக்க ஆரம்பித்து விட்டதா? ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲು ಆರಂಭಿಸಿದಂತೆ சாத்தான் சரங்கி விட்டா. ಸೈತಾನ್ ಜಾರಿ ಬಿದ್ದನಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அகில பிரம்மாண்டத்திலே ஒரே ஒரு கல்லறைத்தான் காலியா இருக்கிறதா? ಸರ್ವ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಸಮಾಧಿ ಮಾತ್ರ ಖಾಲಿ ಇದೆ. எல்லா கல்லறையும் மூடி இருக்கிறதா? ಎಲ್ಲ ಸಮಾಧಿಗಳು ಮುಚ್ಚಿ ಇದೆ. ಆದರೆ ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ, நம்ம கல்லறை எல்லாம் காலி ஆயிடும், ನಮ್ಮ ಸಮಾಧಿ ಎಲ್ಲ ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. 7வது எக்காலம் ஊதும் போது, 7ನೇ ತುತ್ತೂರಿ ಊದುವಾಗ நாம் என்ன ஆகுறோமா? ನಾವೇನಾಗುತ್ತೆ? கல்லர் அவருக்கு போலவே நமக்கு வெடிந்து, ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೂ ಸಮಾಧಿ ಒಡೆದು. ಯಾರವರು? மூத்த சகோதரன் போய்விட்டார், ಹಿರಿಯ ಸಹೋದರನು ಹೋಗಿದ್ದಾರೆ, பின்னாலே நாம் சிறு சகோதரர்கள் எழுந்திருக்கிறோம். ಕಿರಿಯ ಸಹೋದರರು ನಾವು அவரை போலவே கல்லறை வெடிந்து, ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಒಡೆದು நாமும் மறுரூபமாகி அங்கு போக ஆரம்பிக்கிறோம். ನಾವು ಮರು ರೂಪವಾಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அங்கதான் சொன்னார், நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாக்குறேன்னு சொல்லிவிட்டார். ಅದೇ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಮಾರ್ಗವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕಾக இந்த சபை வைத்திருக்காரே தவிர, ಅದಕ್ಕಾಗಿ ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಹೊರತು ಏನು வீட்டுல சீரகம் இல்லை, வெங்காயம் இல்லை, வெளுப்புண்டு இல்லை, இதுக்கல்ல. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀರಿಗೆ ಇಲ್ಲ, ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಇಲ್ಲ ಅನ್ನುವುದಕ್ಕಲ್ಲ, ಅದು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் பார்க்குவார், ஏற்ற காலத்தில் அவனுக்கு உதவி செய்வார். ಅವರು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நீ என்ன செய்யணுமோ அது செய்ய வேண்டும். ನೀನು ಮಾಡಬೇಕಾದನ್ನು ಮಾಡಬೇಕು.
உன் மாபெரும் கிருபை உனக்கு வைத்திருக்கிறார். ಮಹಾ ಉನ್ನತವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எல்லா வான மண்டலத்துக்கு மேலாக நீ தாண்டி போக வேண்டும். ಎಲ್ಲ ಆಕಾಶ ಮಂಡಲಗಳನ್ನು ದಾಟಿ ಮೇಲೆ ಹೋಗಬೇಕು. ஒரு பெரிய பக்தன் ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಭಕ್ತರು இமயமலை பக்கம் போய்விட்டாரா. ಹಿಮಯ ಪರ್ವತದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗುದರಂತೆ. சாயந்தரம் ஆன உடனே எல்லாம் ஐஸ் கட்டி அவர் மேலே மூடி ஒரு கோட்டை ஆயிடுச்சா. ಸಾಯಂಕಾಲ ಆದ ಮೇಲೆ ಐಸ್ ಎಲ್ಲ ಅವರನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಕೋಟೆಯ ರೀತಿ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உள்ளத்தில் ஒரு பயம் ஆயிடுச்சு, நீ பொழிக்க மாட்டேன். ಅವರ ಒಳಗಡೆ ಒಂದು ಭಯ, ನಾನು ಇನ್ನು ಬದುಕುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நான் பொழித்தா ನಾನು ಬದುಕಿದರೆ என் மனைவி பிள்ளைகளை பார்க்குறேன், ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. நான் செத்துட்டா ನಾನು ಸತ್ತು ಹೋದರೆ என் இயேசுவை பார்க்குறேன். ನನ್ನ ಯೇಸುವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. ஆனால் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் அவருக்காக ஜீவிக்க வேண்டும். ನಾವು ಅವರಿಗಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்படி சொன்ன உடனே ಹಾಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அந்த பனி கட்டி தான கரிய ஆரம்பிச்சிடுச்சா. ಆ ಮಂಜುಗೆಡ್ಡೆ ತಾನಾಗಿ ಕರಗಲು ಆರಂಭಿಸಿತಂತೆ. யாரோ வந்து கை பிடித்து வெளியே நிற்க வைத்து விட்டாரா. ಯಾರೋ ಬಂದು ಕೈ ಹಿಡಿದು ಆಚೆ ಕರೆದು ನಿಲ್ಲಿಸಿದರು. அநேக வருஷங்கள் ஆண்டவருக்காக தியாகம் செய்து ஊழியத்தை செய்து மறித்து போனார். ಅನೇಕ ವರ್ಷಗಳು ದೇವರಿಗಾಗಿ ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಸೇವೆ ಮಾಡಿ ಸತ್ತರು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் மறித்து போயிருந்தா ನಾನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದರೆ எல்லா வான மண்டலத்துக்கு மேலாக போயிருப்பேன். ಎಲ್ಲ ಆಕಾಶ ಮಂಡಲ ದಾಟಿ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. இந்த சரீர ஜீவனோட இருந்த என் மனைவி பிள்ளைகளை பார்க்கறேன், அவ்வளவுதான். ಈ ಶರೀರ ಜೀವವಾಗಿದೆ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ ಅಷ್ಟೇ. ஒரு பாட்டியம்மா அமெரிக்கா நாட்டுக்கு போய் நின்றா. ಒಂದು ಅಜ್ಜಿ ಅಮ್ಮ ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋಗಿತ್ತು. கப்பல்ல போய் நின்றா. புயல் காற்று வர ஆரம்பித்து விடதா. ಅಲೆ ಗಾಳಿ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. கப்பல் மோத ஆரம்பிச்சிச்சான். ಕಪ್ಪಲು ಒಡೆಯಲು ಆರಂಭಿಸಿತು. எல்லாம் வாயில அடிச்சுக்கிறாங்களாம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ಬಡಿದುಕೊಂಡರು. இந்த கேள்வி பாடி நிற்கிறான். ಈ ಮುದುಕಿ ಆಡುತ್ತಾ ಇದೆ. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டான். ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. முகத்துல ஒரு நல்ல கலை, ಮುಖದಲ್ಲಿ ಬಹಳ ಕಳೆ ಇದೆ. எல்லாம் பாடி நிற்குதா. ಒಳ್ಳೆ ಆಡುತ್ತಾ பாடி என்ன பாட்டி நீ என்ன நினைச்சுக்கிற, கப்பல் முழு போகுது, எல்லாம் கத்தி கூச்சல் போடாங்க, நீ பாடி நிற்கிறிய, உனக்கு என்ன விளையாட்டாயிடுச்சா? ಏನು ಅಜ್ಜಿ ನೀನು ಆಡುತ್ತೀಯಾ? ಹಡಗು ಮುಳುಗುತ್ತಾ ಇದೆ, ಏನು ತಮಾಷೆ ಆಡುತ್ತಿದ್ದೀಯಾ? போடா மடியா, ಅಯ್ಯೋ ಹೋಗ ಹುಚ್ಚನೆ, நான் உயிரோடு போனா என் பேத்திக்கிட்ட போறேன், மறிச்சு போனா அவர்கிட்ட போறேன், போடா. ನಾನು ಜೀವಂತವಾಗಿ ಹೋದರೆ ನನ್ನ ಮೊಮ್ಮಗಳ ಹತ್ರ ಹೋಗುತ್ತೇನೆ, ಸತ್ತರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ಹೋಗು. சவால் ಇದೆ ಸವಾಲಿನ ಜೀವನ. நீங்க என்ன பண்றீங்க சவால்? ನೀವೇನು ಮಾಡುತ್ತೀರಿ ಸವಾಲು? ஐயோ ஆயிடுச்சு, ಅಯ್ಯೋ ಮುಗಿದು ಹೋಯಿತು, முடிஞ்சு போச்சு என் கதை, ಎನ್ನ ಕತೆ ಮುಗಿತು, ನನ್ನ ಕತೆ. சாமி என்னை எடுத்துவிடு ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಎತ್ತು ಬಿಡು அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள 2 உண்டு களி துண்ணுடுறேன். ಹಾಗೆ ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ 2 ಮುದ್ದೆ, 3 சோறு துண்ணுடுறேன். 3 ಪ್ಲೇಟ್ ಊಟ ತಿಂದು ಬಿಡು. ஆயிடுச்சு போயிடுச்சு, நீ 3 உண்டு களியும் சோறும் பிளேட்ல துண்ணுட்டுக்கிறியா? ಆಯ್ತು ಹೋಯ್ತು ಎಂದೇನೆ 3 ಉಂಡೆ நிமிஷத்துக்கு சோர்ந்து போகுது இந்த ஆத்மா. ಈ ಆತ್ಮ ನಿಮಿಷಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗುತ್ತದೆ. இது கூடாத காரியம், ಇದು ಆಗದಂತ ಕಾರ್ಯ. இது ரோமன் கேத்தலிக் சபை இல்ல, ಇದು ರೋಮನ್ இது ಕ್ಯಾಥಲಿಕ್ CSI சபை இல்ல, CSI எவனோ ஒருத்தன் வச்சிருக்கிற சபை அல்ல, ಯಾರೋ ಒಬ್ಬರು ಇಟ್ಟಿರುವ ಸಭೆ ಅಲ್ಲ, இது அவருடைய சபை, ಇದು ದೇವರ ಸಭೆ. ಅವರು ಸಂಚರಿಸುವ ஏராளமான தூதர்கள் இப்பொழுது நிற்கிறார்கள், ಅನೇಕ ದೇವ ದೂತರು ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்துல இருக்கிற ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೀಯಾ? இந்த உலகம் உன்னுடையதல்ல, ಈ ಲೋಕ ನಿನ್ನದಲ್ಲ. அந்த மரத்துல 2 பேரும் வைத்தார் என்று கர்த்தரை கேட்டு, ಯಾಕ ಮರದಲ್ಲಿ ಇಬ್ಬರನ್ನು ಇಟ್ಟರೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಕೇಳಿದೆವು. நீயும் இருக்கிற, ನೀನು ಇದ್ದೀಯಾ, அவனும் இருக்கிறான், ಅವನು ಇದ್ದಾನೆ. இதுல போய் மனுஷனை வச்சுட்டே சுவாமி, ಇದರಲ್ಲಿ ಹೋಗಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಇಟ್ಟು ಬಿಟ್ಟಿರಪ್ಪ. பெரிய சோதனையா, ದೊಡ್ಡ ಒಂದು ಶೋಧನೆ ಇದು. அந்த சோதனையில் அவன் ஜெயித்திருந்தா, ಆ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಅವನು ಜಯಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದರೆ இந்த பூலோகம் பரலோகமும் மாறி இருக்கும், ಈ ಭೂಲೋಕವು ಪರಲೋಕವಾಗಿರುತ್ತಿತ್ತು. நம்மெல்லாம் ஆண்டவராயிட்டு இருப்போம். ನಾವೆಲ್ಲ ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತಿದ್ದೆವು. அந்த இடத்துல தான் அவன் பலமாக சோதனை கொண்டு விட்டான். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಲವಾದ ಶೋಧನೆಗೊಳಗಾಗಿ ಬಿಟ್ಟನು. நீ சாப்பிட்டா தேவன் ஆகிவிடுவா, ನೀನು ತಿಂದರೆ ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? நீ சாப்பிட்டா செத்துடுவே, ನೀನು ತಿಂದರೆ ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯಾ? தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாப்பிடாத ஒருவனாகப்பட்ட பிசாசு ತಿನ್ನದೇ ಆದ ಒಬ್ಬನಾದ ಸೈತಾನನು இப்பிரபஞ்சத்துக்கு தேவனாகிவிட்டான். ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ದೇವರಾಗಿ, யார் அவனை தேவனாக்கி விட்டது? ಯಾರು ಅವನನ್ನು ದೇವರನ್ನಾಗಿ அது ஒரு ಮಾಡಿದ್ದು? விழுந்து போன கழுதை, ಅದು ಬಿದ್ದು ಹೋದ ಒಂದು ಕತ್ತೆ ಅಷ್ಟೇ. அவனை யார் தேவனாக்கினது? ಯಾರು ಅವನನ್ನು ದೇವರನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದು? ஒரு பெண், ಒಂದು ಸ್ತ್ರೀ, ஒரு ஆண். ಒಂದು ಗಂಡು. அதை சாப்பிடாத இருந்தா, ಅದನ್ನು ತಿನ್ನದೇ ಇದ್ದಿದ್ದರೆ அவனை பாதாளத்துல போட்டு மெரிச்சிருப்பார், ಅವನನ್ನು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಹಾಕಿ ತುಳಿಯುತ್ತಿದ್ದರು. இவர் ராஜரீக வம்சமா மாறி அவங்க சந்ததி நம்மளாம் இருந்திருப்போம்.
ಇವರು ರಾಜರ ವಂಶಸ್ಥರಾಗಿ ಅವರ ಸಂತತಿಯಾಗಿ ನಾವು இந்த ಇರುತ್ತಿದ್ದೆವು. உலகமே சமூகத்தினால் நிறைஞ்சிருக்கும். ಈ ಲೋಕವೇ ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ತುಂಬಿರುತ್ತಿತ್ತು. சாவில்லாத வாழ்விந்திருக்கும். ಸಾವಿಲ್ಲದ ಬಾಳು ಇರುತ್ತಿತ್ತು. இவ போய் ಇವಳು ಹೋಗಿ எங்கே போவாதே என்று சொன்னார், அங்கே போக ஆரம்பித்தா. ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಡ ಅಂದಳು எதை ಅಲ್ಲೇ பார்க்காதே என்று சொன்னார், அதை பார்க்க ஆரம்பித்தா. ಯಾವುದು ನೋಡಬೇಡ ಅಂದಳು ಅದನ್ನೇ இதை சாப்பிடாதே என்று சொன்னார், அதை சாப்பிட ஆரம்பித்தா. ಯಾವುದು ತಿನ್ನಬೇಡ ಅಂದರು ಅದನ್ನೇ ತಿನ್ನಲಾರಂಭಿಸಿದಳು. சபைகளில் இந்த ஆவி வேலை செய்து ಇವತ್ತು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಈ ಆತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದೆ. செய்யாதே என்ற வேலையை செய்து கொண்டு வருகிறாய். ಬೇಡ ಮಾಡಬೇಡ ಎಂದನ್ನು பார்த்து ಮಾಡುತ್ತಾರೆ. கொண்டு வருகிறாய். ನೋಡಬೇಡ ಎಂದನ್ನು தொடாதே என்று சொல்லுகிற தொட்டு கொண்டு வருகிறாய். ಮುಟ್ಟಬೇಡ ಎಂದನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. உன்னுடைய நிலவரம், ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ, உன்னுடைய மரணம் ನಿನ್ನ ಮರಣದಲ್ಲಿ என்னவா? உன்னுடைய நீதி வஸ்திரத்தை அப்படியே உறிஞ்சிடுவா. ನಿನ್ನ ನೀತಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಗೆ ಕಳಚಿ ಬಿಡುತ್ತಾನೆ. எல்லா பாவத்தை விட ಎಲ್ಲ ಪಾಪಕ್ಕಿಂತ விபச்சார பாவமாக்கப்பட்டது. ವ್ಯಭಿಚಾರ ಪಾಪ தேவனுடைய நீதி வஸ்திரத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துடுவா. ದೇವರ ನೀತಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಗೆ ಕೆಳಚಿ ಬಿಡುತ್ತದಂತೆ. வேற வழி இல்ல, ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲ. என்ன செய்து விட்டா? ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟಳು? துரத்தி விட்டாராம் பாருங்க. ಅಲ್ಲಿಂದ ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟರಂತೆ. ನೋಡಿರಿ 23 வாசிக்கும் போது 23ರಲ್ಲಿ ಓದುವಾಗ துரத்தி விட்டாரா. ಅಲ್ಲಿಂದ ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟರಂತೆ. தேவளே எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳು. உனக்கு நீதி ವಸ್ತ್ರத்தை கொடுத்திருக்கிறார். ಈಗ ನೀತಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸத்தோட நிற்கும் போது, ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿಲ್ಲುವಾಗ, மனம் திரும்பி மனமாறும் போது, ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ ಅವರ ಹತ್ತಿರ ಬರುವಾಗ அந்த நீதி வஸ்திரம் உனக்குள்ள வருகிறது. ಆ ನೀತಿ ವಸ್ತ್ರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದಂತೆ. ஆனா ಆದರೆ சாத்தாது மேலே கண்ணு வைத்திருப்பான். ಸೈತಾನ ಅದರ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿರುತ್ತಾನೆ. எப்படி மரத்தை காட்டி மைக்கத்தை காட்டினானோ, ಯಾಗೆ ಮರವನ್ನು ತೋರಿಸಿ ಮೈ ವಂಚನೆ ಮಾಡಿದ இந்த உலகத்தை காட்டி மைக்கத்தை உண்டாக்குற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ಈ ಲೋಕವನ್ನು ತೋರಿಸಿ ವಂಚಿಸುತ್ತಾನೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ. குறுக்கான வழிகளில் வாழ வழி தேடுகிறார். ಅಡ್ಡ ದಾರಿಗಳಲ್ಲಿ ಬಾಳುವಂತ ಮಾರ್ಗ ಕೊಡುತ್ತಾನೆ. மனையோட இல்லாதபடிக்கு வேற மனையோட உனக்கு தொடர் வைக்கிறார். ಹೆಂಡತಿ ಜೊತೆ புருஷனோட இல்லாதபடி வேற புருஷனோட தொடர் வைக்கிறார். ಗಂಡನ ಜೊತೆ ಇಲ್ಲದೆ ಬೇರೆ ಗಂಡನ ಜೊತೆಯಲ್ಲಿ ஏன் இதெல்லாம் செய்கிறது? ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಆಗುತ್ತದೆ? மரம் தென் பழம், ಆ ಮರದ ಹಣ್ಣು அது விஷம், ಅದು ವಿಷವಾದದ್ದು, மரணம். ಅದು ಮರಣ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. மன்னித்து மறந்திருக்கிறா, ಕ್ಷಮಿಸಿ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, சுத்தமாக்கி இருக்கிறா, ತೊಳೆದು ಶುದ್ಧ நீ ಮಾಡಿ. தேவனுடைய ஆலயமா இருக்கிறா, ನೀನು ದೇವರ ಆಲಯ, தேவனுடைய சஞ்சரிக்கிறார் உனக்குள்ள. ದೇವರ ನಿಲ್ಲಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னுடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. அவருக்குள்ள நீ அர்ப்பணித்து ஜீவி. ಅವರಲ್ಲಿ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ ಜೀವಿ. நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்து என்னுடைய ஜாதி ஆக்கி இருக்கிறேன். ಲೋಕದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿ ನನ್ನ ಜಾತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. உலகத்தில் இருக்கிறாய், ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೀಯಾ? உன்னதில்ல, ಅದು ನಿನ್ನದಲ್ಲ. உனக்கு தான் கொடுத்த இந்த உலகத்தை ಲೋಕವನ್ನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟೆನು. ஆனா உன் பாட்டி நாசமாக்கி விட்டா. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಅಜ್ಜಿ ನಾಶ ಮಾಡಿ படத்தை சாப்பிட்டு வேணாம் என்று சொல்லியது வேணும் என்று சொல்லி இந்த உலகத்துல சாபத்தை வாங்கி விட்டா. ಬೇಡ ಎಂದುದನ್ನು ತಿಂದು ನಿಮ್ಮ ಅಜ್ಜಿ ಶಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அப்ப ಬಿಟ್ಟಳು. இந்த பூமி எப்பேற்பட்ட பூமಿ? ಆದರೆ ಈ ಭೂಮಿ ಯಾವ ರೀತಿಯ ಭೂಮಿ? 3:17 ಆದಿಯಾಗ ಪುಸ್ತಕ 3:17 ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಶಪಿக்கப்பட்ட ಭೂಮಿಯ ಶಾಪಕ್ಕೊಳಗಾದ ಭೂಮಿ. ತಿನ್ನಬಾರದೆಂದು ನಿನಗೆ ನಾನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ ಮರದ ಫಲವನ್ನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ತಿಂದ ಕಾರಣ ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ಈ ಭೂಮಿಗೆ ಶಾಪ ಬಂತು. ಭೂಮಿಗೆ ಶಾಪಮ, ಈ ಭೂಮಿಗೆ ಶಾಪ ಬಂದಿದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை, ಲೋಕದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಿಗೆ ಕೊಲೆಗಳು, ಅದು ಕುಚ್ಚುವುದು. அரசியல்ல பார்க்கும்போது ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ನೋಡುವ ನೀನಾ ನಾನಾ யாரோ வர அந்த உலகத்தை சரிப்படுத்த ಲೋಕ ಸರಿಪಡಿಸಲು ಯಾರ್ಯಾರು ಬರುತ್ತಾರೆ? எவரால முடியாது. ಯಾರಿಂದ யார் சரிப்படுத்த முடியும்? ಯಾರು யார் ಸರಿಪಡಿಸಲು? இந்த பூமியை உண்டாக்குனார்? ಯಾರು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು அவர் ಮಾಡಿದ್ದಾರೆ? மட்டும் தான் வந்து சரிப்படுத்த முடியும். ಅವರು ಮಾತ್ರವೇ ಸರಿಪಡಿಸಲು வேறு எந்த ಸಾಧ್ಯ. அரசியல் தலைவரை எவன் கையிலே முடியாது. ಬೇರೆ ಯಾವ ರಾಜಕೀಯ ನಾಯಕನಿಂದ நான் ಆಗುವುದಿಲ್ಲ. தேசத்தை அப்படி ஆக்குறேன் இப்படி ஆக்குறேன், நான் ஒவ்வொரு பார்ட்டி தோத்து போற பைத்தியக்காரனே. ನಾನು ಒಂದು ಆ ರೀತಿ ಈ ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. உன்னையே நீ சரிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ನಿನ್ನನ್ನೇ ನೀನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲವೇ? இந்த உலகத்தை எப்படி சரிப்படுத்த முடியும்? ಲೋಕವನ್ನು ಯಾಕೆ ಸರಿಪಡಿಸಲು பூமி ಸಾಧ್ಯ? முழுவதும் சாபம் நிறைஞ்சிருக்கிறது. ಭೂಮಿ ಪೂರ್ತಿ ಶಾಪ ತುಂಬಿದೆಯೇ? அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? ಆಗಿರುವಾಗ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? அவர் வர வேண்டும், ಅವರು ಬರಬೇಕು, சாபத்தை நீக்க வேண்டும். ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಬೇಕು. நம்ம மேல இருந்து சாபத்தை நீக்கினா ನಮ್ಮ ಮೇಲಿಂದ ಶಾಪವನ್ನು பூமி மேல இருக்கிற சாபத்தை நீக்கிறதுக்கு வர போகிறார். ಭೂಮಿ ಮೇಲಿರುವ ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಲು ಬರಲೋಗುತ್ತಾರೆ. அந்த சாபத்தை நீக்கின பிறகு ಆ ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಿದ ಮೇಲೆ அதுல யார் வாசனை செய்வாரா? ಅದರಲ್ಲಿ ಯಾರು ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ? தன்னுடைய பிள்ளைகளை வைக்கிறாரா? ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಇಡುತ್ತಾರಂತೆ.
ದೇವ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು மிக நம்ம எச்சரிக்கையாக வைக்கணும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆகையால அந்த ರಾಜ್ಯத்தை நமக்கு கொடுத்துக்கிறார். ಈ ರಾಜ್ಯವು ನಮಗೆ ಕೊಡುವುದು. இந்த பூமி மேலே ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ 1000 வருஷம் இருப்பாயா, 1000 ವರ್ಷವಿರುತ್ತೀಯಂತೆ. ஆனா கறிக்கடை இருக்காது, ಆದರೆ ಮಾಂಸದ ಅಂಗಡಿ ಇರುವುದಿಲ್ಲ, முட்டை இருக்காது, ಮೊಟ್ಟೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவர் என்ன சாப்பாடு வைக்கிறாரோ தெரியல, ಅವ್ರು ಏನು ಊಟ ಕೊಡುತ್ತಾರೋ ತಿಳಿಯದು, தண்ணி இருக்காது, ಮಧ್ಯ ಇರುವುದಿಲ್ಲ. தேவளியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, புதிய பூமியில என்ன இருக்குமோ, ನೂತನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನಿರುತ್ತದೆ, கர்த்தருடைய சித்தமானா கர்த்தரை கேட்டு இந்த புதிய பூமி 1000 வருஷத்துல என்னன்னாக எங்களுக்கு கொடுக்க போற சாமி தான் கேட்கணும். ಹೊಸ ವರ್ಷ ಆ 1000 ವರ್ಷದ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಏನು ಕೊಡುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನು ಕೇಳಬೇಕು. அப்பா கிட்ட புள்ள கேட்கணும், என்னன்னா என் பேர் மேல எழுதிக்கிற, ಅಪ್ಪ ತೀರ ಮಗ ಏನು ನನ್ನ ಹೆಸರು ಮೇಲೆ ಬರೆದಿದ್ದೀರಾ, உன் ரத்தத்தினால நான் பிறந்தேன், ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ, இயேசு ரத்தம் என் மேல வந்து தொட்டான பிறந்தேன், ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದಿನ ತಾನೇ ಹುಟ್ಟಿದೆ. எங்க அப்பா ரத்தத்தினால பிறந்தவன் நான் செத்து போறேன், 60-70 வயசுல செத்து போறேன். எங்க அப்பா ரத்தம் அவ்வளவு நல்லா இருக்குது. ನಮ್ಮ 60-70 ವರ್ಷದ ನಮ್ಮ ಅಪ್ಪನ ರಕ್ತ ಆ ರೀತಿ. ஆதி காலத்துல நம்ம அப்பனுங்க ரத்தத்துல முழு முக்க சாராயம் தான் இருக்குது. ಅಪ್ಪನ ರಕ್ತದಲ್ಲಿ ಮುಕ್ಕಾಲು ಸಾರಾಯಿನೇ ಇದೆ. அந்த ரத்தம் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? ಆ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? யோவான் சுவிசேஷம் வாசிக்கிறீங்களா? ಯೋವನ ಸುವಾರ್ತೆ ಓದಿರಿ. 1:12 1:12 ಓದಿ ನೋಡಿ. ಯಾರ್ಯಾರು ಅವರನ್ನು ಏற்றுಕೊಳ್கிறாரோ, ಯಾರ್ಯಾರು ಅವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೋ, ಯಾರ್ಯಾರು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರೋ, ಹಾ, ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೋ ಹಾ. ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்மளோட தெய்வ புள்ளிங்களா, ನಾವೆಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳು. ಇವರು உருண்டு பெருண்டு என்று அல்ல, நம்பிக்கை. ಅದು ನಂಬಿಕೆ. அவர் தான் மெய்யான தேவன், ಅವರೇ ನಿಜವಾದ ದೇವರು. என் பாவத்துக்காக அவர் மரித்தார், ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಅವರು ಸತ್ತರು. அவளுக்கே பாவம் ஓடிடும் அங்க இருக்காதான். ಅಷ್ಟಕ್ಕೆ ಪಾಪ ಓಡಿ ಬಿಡುತ್ತದಂತೆ. அவன் என்ன ஆயிடான்? ಅವ ಏನು சாத் புள்ளியா இல்லாதபடி தெய்வ புள்ளியாகி விடுங்க. ಅವನು ಸೈತಾನ ಮಗನಲ್ಲ, ದೇವರ ಮಗನಾಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. சாவில்லாத வாழ்வு, ಸಾವಿಲ್ಲದ இந்த ಬಾಳು. சரீரத்துக்கு சாவறதுக்கு விட்டுத்தள்ளுங்க அதை பத்தி. ಈ ಶರೀರಕ್ಕೆ ಬರುವ ಸಾವನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಿರಿ. ஆனா ಆದರೆ ஆத்மீக மனுஷன் ஒரு ஏமாறி பண்ண செத்த ஏமாறியே ஒரு பக்கத்துல வந்து நிற்கும். ನಾವು ಸತ್ತ ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ರೂಪ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஆனா அது மகிமை வேற, ಅದರ ಮಹಿಮೆ ಬೇರೆ, இந்த சரீரத்துல மகிமை வேற. ಈ ಶರೀರದ ಮಹಿಮೆ ಬೇರೆ. ரெண்டும் ஒரே சரீரம் தான். ಇವೆರಡು ಒಂದೇ ಶರೀರ. பேசுறது யாரு? ಈಗ ಮಾತಾಡುವುದು ಯಾರು? இந்த சரீரம் இல்ல, ಈ ಶರೀರವಲ್ಲ, என் ஆத்மீக சரீரம் பேசிக்கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಶರೀರ ಮಾತಾಡುತ್ತಾ ಇದೆ. இந்த மாம்சிக சரீரத்தை கொஞ்ச நாள் கடன் வாங்கி நிற்குது, அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட பேசுறேன், உன் சரீரமே சொல்லி பேசிட்டு. ಈ ಮಾಂಸಿಕ ಶರೀರವನ್ನು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡಿದೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಮಾತಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த ஆத்மீக சரீரம் வெளியே போச்சுன்னா, ಈ ಆತ್ಮಿಕ ಶರೀರ ಆಚೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ, ஐயோ எங்க அப்பா போயிட்டாரு, ಅಯ್ಯೋ ನಮ್ಮಪ್ಪ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ, எங்கயா போயிட்டாரு உங்க அப்பா? ನಿಮ್ಮಪ್ಪ ಎಲ್ಲಪ್ಪ ಹೋಗಿಬಿಟ್ಟರು, போயிட்டாருங்க, எங்க போனாரு தெரியலங்க, ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ತಿಳಿಯದಪ್ಪ. போல ಅವ್ರು ಹೋಗಲಿಲ್ಲ. ராத்திரிக்கு வந்து கதவு தட்டுவாரு, ರಾತ್ರಿಗೆ ಬಂದು ಬಾಗಿಲು ತಟ್ಟುತ್ತಾರೆ. ஏத்துக்கினாரா? ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅಂಗೀಕರಿಸಿದರಾ? இல்லங்க, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அப்ப கதவை தட்டுவாரு, ಖಂಡಿತ ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾರೆ, வீட்டுல வந்து நிக்குவாரு, ಮನೆ ಒಳಗಡೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஆகியலத்தான் ಆದ್ದರಿಂದಲೇ சில வியாதி உடையவர்கள் கடைசி கட்டத்துல இங்க வரும்போது, ಕೆಲವು ಕಾಯಿಲೆಯವರು ಕೊನೆಯ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಬರುವಾಗ, கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் போது, ದೇವರ ಹತ್ತಿರ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, இவங்க இன்னைக்கு மரித்தா ಇವರು ಇವತ್ತು ಸತ್ತರೆ நரகத்துக்கு போவார்கள். ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. உன் நிமித்தமா, ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ, என் நாமத்தை நிமித்தமா ನನ್ನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ கொஞ்ச நாள் சமயத்தை கொடுக்கிறேன். ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. எதுக்காக என்று சொன்னா, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಪ್ಪ ಅಂದರೆ, பாவத்திலிருந்து என்னை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற விட்டு மோட்சம் போகிறதுக்காக சமயத்தை கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ. ஆத்மல புதுசா வருது, ಎಷ್ಟು ಆತ್ಮ ಹೊಸದಾಗಿ ಬರುತ್ತವೆಯೇ, கொஞ்சம் ஆயுஷ்னால கொடுக்கிறார். ಸ್ವಲ್ಪ ಆಯುಷ್ ದಿವಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்ம குமரேஷ் இருக்கிறாரு, அவங்க அப்பா இப்போ ரொம்ப சீரியஸ் ஆக்குறாரு. ನಮ್ಮ ಕುಮರೇಶ್ ಫಾದರ್ ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಸೀರಿಯಸ್ ಆಗಿದ್ದಾರೆ. ஹாஸ்பிட்டல் இருந்து முதல்ல வரும்போது, ಮೊದಲು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಂದ ಬರುವಾಗಲೇ கர்த்தர் இங்க ஜெபிக்கும் போது சொன்னா, ದೇವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಹೇಳಿದರು, கொஞ்சம் ಆಯುಷ್ನಾಳ கொடுத்திருக்கிறேன், ಇವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಆಯುಷ್ ದಿವಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ஏற்றுக்கொள்ள சொல், ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವಂತೆ ಹೇಳು. இப்பொழுது மறுபடியும் சிக்காயிட்டுக்கிறாரு. ಮೊದಲು ಮತ್ತೆ ಕಾಯಿಲೆ ಆಯ್ತು. வரும்போதெல்லாம் சொன்னேன், ಬರುವಾಗಲೆಲ್ಲ ಹೇಳಿದರು. 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು, ஒரு பெண் குழந்தை, 1 ಹೆಣ್ಣು ಮಗು. வேற பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டேன், ಮೊಮ್ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನೋಡಿ, என்ன கேடு, ಇನ್ನು ನಿನಗೇನು ಬಂತು ಕೇಳು. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு ஆயத்தமாவு, உனக்கு கொடுத்துக்கிற கொஞ்சம் சமயம் சொன்னேன். 10 ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗು, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದರು. அவர் கேட்கல. ಅವರು ಕೇಳಲಿಲ್ಲ.
அந்த சமயம் முடிஞ்சு போச்சோ என்னவோ தெரியல, இப்பொழுது ரொம்ப சீரியஸ் ஆக்குறாரு. ಆ ಸಮಯ ಮುಗಿತೇನೋ ತಿಳಿಯದು ಇವಾಗ ಬಹಳ ಸೀರಿಯಸ್ ಆಗಿದ್ದಾರೆ. அவர் ஆயத்தமானாரோ, ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿ பரலோகத்து மேல போகிறதுக்கு ஆயத்தமானாரோ எனக்கு தெரியவில்லை. ಪರಲೋಕಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೋ ತಿಳಿಯದು. அப்பேற்பட்டவர்களுக்கு சுகமாக்குறது இல்ல, ಆ ರೀತಿಯವರಿಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஒரு சமயம் இந்த சபையை நினைத்து ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ಈ ಸಭೆಯನ್ನು ನೆನೆಸಿ ಒಂದು ಸಂದರ್ಭ ಕೊಡುತ್ತೆ, ಸಮಯ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாவணும் இல்லையா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಒಂದು ದಿವಸ ಸಾಯಬೇಕಲ್ಲ. ஏன்னா அவர் கொஞ்சம் முன்ன போறார், நம்ம கொஞ்சம் பின்னால போறோம், அவ்வளவுதான் சாவு. ಅವರು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ನಾವು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಅಷ್ಟೇ. அதுக்கு ஒரு சமயத்தை கொடுத்திருக்கிற அத போக்கடிச்சு கொண்டு விடு, நான் சுகம் ஆனத்தான் இயேசுவை நம்பினா அது முடியாத காரியம். ನಾನು ಸೌಖ್ಯ ಆದರೆ ಯೇಸುವನ್ನು ನಂಬುತ್ತೇನೆಂದರೆ ಅದು ಆಗದಂತಹ ಕಾರ್ಯ. ஆகையால மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த சபையை குறித்து ಸಭೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. பாதபடியில் விழுந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ வாழ்க்கையில உங்களுக்கு ரெண்டு சத்தம் கேட்கிறது. ಬಾಳಿನಲ್ಲಿ ನಿಮಗೂ ಎರಡು ಶಬ್ದ ಕೇಳುತ್ತದೆ. பாரு, ನೋಡು, பார்க்காதே. ನೋಡಬೇಡ. முட்டு, ಅದನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡು, முட்டாதே. ಅದನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ. சிந்தி, ಯೋಚಿಸು, அதை சிந்திக்காதே. ಅದನ್ನು ಯೋಚಿಸಬೇಡ. அப்ப நீ யார்? ಆಗ ನೀನು ಯಾರು? தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதேன் தோட்டத்தில் சோதிக்கப்படுகிற சோதனை உனக்குள்ள இருக்கிறது. ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಶೋಧಿಸುವ ಶೋಧನೆ ನಿಮ್ಮೊಳಗಿದೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவி இந்த உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது. ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ವಂಚಿಸುವ ಆತ್ಮ ಲೋಕದಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾವೆ. சபைகளை ஏமாத்த ஆக்குறது. ಸಭೆಗಳನ್ನು ವಂಚಿಸುತ್ತಿದ್ದಾವೆ. எச்சரிக்கிற வஞ்சிக்கிற ஆவிக்கு நீ உள்ளாக கூடாது. ವಂಚಿಸುವ ಆತ್ಮಗಳಿಗೆ ಒಳಗಾಗಬಾರದು. அவளுக்கு வஞ்சனை செய்து விட்டால் ஆவி, ಆ ಆತ್ಮ ಅವರಿಗೆ ವಂಚಿಸುತ್ತದೆ. சாப்பிட்டா சாமி ஆயிடுவே. ನೀನು ಇದು ತಿಂದರೆ ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? பொம்பளை பலகீனமானவோ, ಆ ಸ್ತ್ರೀ ಬಲಹೀನ ಆದವಳು. ஆம்பளை கிட்ட போனா லேட் ஆகும், பொம்பளை கிட்ட போனா சீக்கிரம் சோதனையில விழுந்துட்டு வா, அதனால தான் அவகிட்டே போனா. ಅದು ಗಂಡನ ಹತ್ರ ಹೋದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತ್ರೀ ಹತ್ತಿರ ಶೋಧನೆಗೆ ಬೀಳುತ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಓದನು. அட பாயமுண்டை சாப்பிட்டால அவனோட விட்டு போயிடக்கூடாதா? ಅವಳು ತಿಂದಳೆ, ಅವಳ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದಿತ್ತ. அந்த பழத்தை கொண்டாந்தಲ್ಲ அப்ப அவனே சொல்லியிருக்கான் இல்லையா? ಆ ಅಣ್ಣನ சாப்பிடாத, நீ சாப்பிட்டு தொலைஞ்சு போ, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தானா? ದೇವರು ಬೇಡ ಅಂದ್ರೆ ನೀನ್ ಬೇಕಾದ್ರೆ ತಿಂದು ಹೋಗು, ನಾನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ இந்த ಅಂದಿದ್ದಾರೆ. பக்கம் ஒரு எலும்பை எடுத்து இன்னொரு பொண்ணை உண்டாக்கி விட்டு கொடுத்துட்டுக்குவாரு. ಈ ಕಡೆ ಒಂದು ಮೂಳೆಯನ್ನು ತೆಗೆದು ಇನ್ನೊಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮಾಡಿಕೊಡುತ್ತಿದ್ದರು. அது என்ன பண்றது? ಏನು ಮಾಡು? பொஞ்சாதி ಹೆಂಡತಿ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்துக்குது. ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ ಎಲ್ಲ ಪೌಡರ್ ಎಲ್ಲ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಿದೆ. ரெண்டு பக்கம் ஜோட்டி கீட்டி வீட்டுக்குன்னு என்னென்ன கரல் பெயின் வந்துக்குது. ಎರಡು ಕಡೆ ಜೋಟಿ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಿದೆ. வீட்டில் கைமா கறி வேற பையன் வந்துக்குது. ಮನೆಯಲ್ಲಿ ಕೈಮಾ ಕರಿ ಎಲ್ಲ ಬೇರೆ ಮಾಡಿದೆ. வானம் எப்படி சொல்றது? ಬೇಡ ಎಂದು அதை குடுன்னு சொல்ற லொடுக்குன்னு இவனை போட்டுக்கணும். ಅದೇ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಇವನು ಲೊಡುಕಂತ போட்டுக்கிட்ட உடனே உடம்புல இருக்கிற துணியெல்லாம் போயிடுச்சு. ಹಾಕಿಕೊಂಡ ತಕ್ಷಣ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ஆதாமே என்ன நான் நிர்வாணி ஆக்குறேன், நிக்கர் கூட இல்லாத பண்ணிட்டான் வார் பிசாசு. ಸೈತಾನನವನಿಗೆ ನಿಕ್ಕರ್ ಸಹ ಇಲ್ಲದ ஒரு நிக்கராத அவனுக்கு விட்டுட்டு போக கூடாதடா, பாவம் அவன் அண்ணா மாதிரி அம்மனக்கட்ட பண்ணிட்டு நான் தாண்டா வஞ்சிக்கிறாவி, ನಾನೇ ವಂಚಿಸುವ ಆತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನಂತೆ. அதுங்க நிக்கர் இருக்குதா இல்லையா? இல்ல, ಅವನಿಗೆ ನಿಕ್ಕರ್ ಇದೆ ಇಲ್ಲ. நான் நிர்வாணியா இருக்கிறேன் 3:10. ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ 3 ಯೆಹೋವ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀನು ಎಲ್ಲಿರುತ್ತಿ ಎಂದು ಕೂಗಿ ಕೇಳಲು ಅವನು ನೀನು ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ಸಪ್ಪಳವನ್ನು ನಾನು ಕೇಳಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನಲ್ಲ. அவன் தான் சொல்றது, நான் சொல்லப்ப நிக்கர் இல்ல, அவன் தான் சொல்றது. ಅವನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ. நான் சொன்னேன் முழுசா உறிஞ்சிட்டான், ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತೆಗೆದು ಬಿಟ್ಟೆನು. அப்போ ಆಗ இயேசு சுவாமி இல்லாத ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ ರಕ್ಷಿತ ಒಂದು ಮಕ್ಕಳು ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவளுக்காகத்தான் ಅದಕ್ಕಾಗವೇ இருட்டது என்ற பாதாளம் வைத்திருக்கிறார். ಅವರಿಗಾಗವೇ ಕತ್ತಲೆ ಎಂಬ ಪಾತಾಳವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ஆத்மா மரித்து போனா, ಆ ಆತ್ಮ ಸತ್ತು ಹೋದರೆ பெரிய பிரதமராயிரு, ನೀನು ಪ್ರಧಾನಿಯಾಗಿರು, ಕೋಟ್ಯಾಧಿಪತಿಯಾಗಿರು, ಟಾಟಾ ಬಿರ್ಲಾವಾಗಿರು. மரித்து போன பிறகு ಸತ್ತು ಹೋದ ಮೇಲೆ இயேசு கொடுத்த நீதி வஸ்திரத்தை தவிர யாரும் கொடுக்க முடியாது. ಯೇಸು ಕೊಟ್ಟ ನೀತಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಬೇರೆ ಯಾರು ಕೊಡಲಾಗುವುದು. ஆதாம் மூலமா வந்த சாபத்தை நிர்வாணம் எல்லா மனுஷருக்குள்ள உலகத்தில் இருக்கிறது. ಆದಾಮ ಮುಖಾಂತರ ಶಾಪದ ಬೆತ್ತಲೆತನ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರಿಗೂ அதனால சங்கீதம் எல்லாம் பாவம் செய்து ஏகமா தேவ மகிமை எழுத போனார். ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்ப எல்லாம் மறைச்ச உடனே அவர்கள் ಎಲ್ಲರೂ ಸತ್ತ ಮೇಲೆ ಏನಾಗುತ್ತಾರೆ? நிர்வாணி ஆயிடலாம், ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. சொல்லிட்டு முடிச்சிடறான், அவ்வளவுதான். அந்த நிர்வாணி ஆகி பரலோகத்துக்கு போக முடியாது. ಈ ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಾಗುವುದು. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க யாரும் தப்பா நினைக்க முடியாது. ಯಾರು ತಪ್ಪಾಗಿ ನೆನೆಸಬಾರದು. ஏன்பா உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡು. சபை மத்திய நிர்வாணிய வானக்க யாரா வருவானா? ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಾಂದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಬರುತ್ತಾರಾ? அதே போல தான் பரலோகம் இருக்குமா? ಅದೇ ರೀತಿ ಪರಲೋಕವಿರುತ್ತದೆ.
ஒரு பாவி பறித்து போன பிறகு ಒಂದು ಪಾಪಿ ಸತ್ತು ಹೋದ ಮೇಲೆ ನಿರ್ವಾಣಿ ಆಗಿ ಬಿಡ್ತಾರಾ. ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಡುತ್ತಾನಂತೆ. அப்ப என்ன பண்றானா? ಆಕೇನು ஓடி ஒளியறானா. இருட்டு எங்க இருக்குது அந்த இருட்டுல ஓடி ஒளியறானா. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಅವಿತುಕೊಳ್ಳಲು ಓಡುತ್ತಾನಂತೆ. ஒரு ನಿರ್ವಾಣಿ ಬರ್ತಾ அவன் தெரியல வந்துட்டானா ஓடி போய் ஒளிவான். ಅದು ಬೆತ್ತಲೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡಿ ಓಡಿ அப்படிதான் மரணத்துக்கு அப்பாலே இயேசு இல்லாத ஆத்மாக்கள் யாரா இருந்தாலும் சரி, ಮರಣ ನಂತರ ಯೇಸು ಇಲ್ಲದ ಆತ್ಮ ಯಾರ நீதி வஸ்திரம் இல்லாதபடி ಅವರ ನೀತಿ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನಿರ್ವಾಣಿகள் ಬೆತ್ತಲೆ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஓடி இருட்டில் மறி வராதான் அவளுக்கு இருட்டறை வச்சுக்கிறாரா. ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಅವಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಕತ್ತಲೆ ಗುಂಡಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ. ಆದರೆ நமக்கு அப்படி இல்லை. ಅದು ನಮಗೆ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. கிறிஸ்துவின் ஜீவன் சாவு என் ஆதாயம். ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ನಮಗೆ நீதியின் வஸ்திரம் தரித்தவரா இருக்கிறோம். ನೀತಿಯ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿದವರು. சாத்தான் கூட்டத்துக்கு தெரியும். ಇದು ಸೈತಾನನ ಕೂಟಕ್ಕೆ ಗೊತ್ತು. ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட போர் செய்த மாதிரி உங்ககிட்ட போர் செஞ்சுனுக்கிறான். அவனை எப்படியாவது வஸ்திரம் இல்லாதபடி செஞ்சிடணும். ನಿಮ್ಮ ಹತ್ರ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದಂತೆ ತಿಳಿಯಬೇಕೆಂದು ಸೈತಾನ್ ಹೋರಾಟ பாவத்திலே பெரிய பாவம் வேசித்தனமும் பெருமையும் ரெண்டு ஆவிகள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். ಪಾಪದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪಾಪ ವ್ಯಭಿಚಾರವು ಎಮ್ಮೆಯು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. வெகு எச்சரிக்கையா இருந்து அவனை சரிப்பட்டு கொண்டு ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು நீதிவத்திற்கான வெளிப்பட்ட விஷயத்தை வாசிக்க வேண்டாம். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ தன்னுடைய நீதி வஸ்திரத்தை காப்பாற்றிக் கொள்வேன். ತನ್ನ ನೀತಿ ವಸ್ತ್ರವನ್ನು பரலோக ராஜ்யத்துல என்னோடு நடப்பான். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. அந்த நீதி வஸ்திரம் இல்லாத நிர்வாணியம் வந்தா ஒருத்தன் கையை பிடிச்சி நடக்க முடியுமா? ನೀತಿ ವಸ್ತ್ರದ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಂದರೆ ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಾ? சின்ன பையனை கூட அடிச்சுடுற, ஏய் போய் நிக்கர் போடுறா. ಚಿಕ್ಕ ಹುಡುಗನನ್ನು ಹೋಗಿ ನಿಕ್ಕರ್ ಹಾಕೊಂಡು ಒಯ್ತೇವೆ. போய் துணி போடுவா, போடா என் கூட வருவேன். ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಂಡು ಬಾ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುವೆ. சின்ன பையன் தானே விடுறதுல ஒரு 2 அடி அடிக்கிற. ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಒಂದು ಹೊಡೆಯುತ್ತೀರಾ? அவங்க என்ன சொல்றா? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? தன் வஸ்திரங்களை கரப்படுத்திக் கொள்ளாதவன், ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳದವನು பரலோக ராஜ்யத்துல என்னோடு கூட நடப்பான். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನನ್ನ ಜೊತೆ ನಡೆಯುತ್ತಾನೆ. எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು உன்னை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. வஞ்சிக்கிற ஆவி வரும், ವಂಚಿಸುವ ಆತ್ಮಗಳು ಬರುತ್ತವೆ. சரீரத்தை நொறுக்கிக்கோ, ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಚೆಚ್ಚಿ ಹಾಕಿಕೋ. ஆசைகள், பலவீனங்கள், காமங்கள், குரோதங்கள், மோகங்கள் இயேசுவின் நாமத்தால சுட்டரிக்க வேண்டும். நீ ಇಚ್ಛೆ, ಆಸೆಗಳು, ಕೋಪಗಳು. தினம் சாகுறேன். ಪೌಲ ಹೇಳ್ತಾನೆ, ದಿನ ಪ್ರತಿದಿನ தினம் நீ சாக வேண்டும். ಆಸಪಾಸಗಳಿಗೆ ಸಾಯಬೇಕು, இச்சைகளுக்கு சாக வேண்டும். நீ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ ಸಾಯಬೇಕು. உன்னுடைய நீதி வஸ்திரம் பிரகாசம் அடைந்து பிரகாசத்தின் மேல வருமே. ನಿನ್ನ ನೀತಿ ವಸ್ತ್ರ ಪ್ರಕಾಶದ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶವನ್ನು. நீதிமான்கள் மரித்த உடனே, ನೀತಿವಂತರು ಸತ್ತ ತಕ್ಷಣ ஆத்மகள் மேல போகும்போது ಆತ್ಮಗಳು ಮೇಲೆ ಹೋಗುವ மகிமை மேல் மகிமை, அதாவது இயேசு கிட்ட போற வரைக்கும் அப்படியே மகிமை மாறின்னு வருமா. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಹೋಗುವವರೆಗೂ ಮಹಿಮೆ. போகும்போது ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಹೋಗುವಾಗ கிறிஸ்துவ போலவே ஆகி விடுவாயா. ಕ್ರಿಸ್ತರ மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன் ஒரு பாட்டு இருக்குது. ಅದೇ ರೀತಿ பாடியெல்லாம் எல்லாம் நீ இருக்கிறியா? ಆಡಬಹುದು ಎಲ್ಲ, ಆದ್ರೆ ನೀವಿದ್ದೀರಾ? அந்த மகிமை மேல் நீ போகும்போது ಆ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ನೀನು போ ಹೋಗುವಾಗ போ போ இயேசுவின் சாயலாய் விடுகிறாயா. ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಯೇಸುವಿನ ಸ್ವರೂಪ, உனக்குள்ள பிரவேசிக்கிறாயா. ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತದಂತೆ. அப்பளதான் தேவனை சந்திக்கிறாயா. ಆಗ ದೇವರನ್ನು ಸಂಧಿಸುತ್ತೀಯ. அனைத்து முத்தமிடுகிறார். ನಿನ್ನ ಆಲಂಗಿಸಿಕೊಂಡು ಮುತ್ತು ಕೊಡುತ್ತಾರೆ. பிள்ளையே, ನನ್ನ ಮಗನೇ, வந்து விட்டாயா? ಬಂದು ಬಿಟ್ಟೆಯಪ್ಪ. உனக்காக வைத்திருக்கிற வெகுமதி ஏராளமா இருக்கிறது. ನಿನಗಾಗಿ ಬಹುಮಾನ ಇಟ್ಟಿದೆ ಅನೇಕ. போய் பெற்றுக்கொண்டு போ என்று சொல்வாரா. ಹೋಗು ಹೊಂದಿಕೋ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நீ ரெடியா? ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ரெடியா தேவ பிள்ளையே? ದೇವ ಮಕ್ಕಳು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? அல்பமான சோதனைகளுக்கு, ஆசைகளுக்கு, பாசங்களுக்கு உன்னை நீ வித்து போடாதே. ಅಲ್ಪವಾದ ಆಸಾಪಾಸ ಶೋಧನೆಗಳಿಗೆ ಮಾರಿಕೊಳ್ಳಬೇಡ. யூதாஸ் வித்து போட்டான் 30 வெள்ளிக்காசுக்காக. ಯೂದಾಸನು 30 ನಾಣ್ಯಕ್ಕಾಗಿ நரகத்தில் கூச்சலிடுகிறான். ಇವತ್ತು ನರಕದಲ್ಲಿ ಕಿರಿಚಾಡುತ್ತಾನೆ. ஐயோ நான் எழுந்தேனே, ಅಯ್ಯೋ ನಾನು ಕಳೆದುಕೊಂಡೇನೆ. தான் மேல பார்க்கறான். ಮೇಲೆ ನೋಡುತ್ತಾನೆ. எத்தனை கோடிக்கு மேலுக்கு அப்பால தன்னுடைய சிங்காசனத்துல மத்தேயு உட்கார்ந்து கொண்டிருக்கிற. ஐயோ நான் எழுந்துட்டேனே. ಕೋಟಿ ಮೈಲಿ ದೂರದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಮತ್ತಾಯ, ஐயோ நான் காட்டி கொடுத்து விட்டேனே. ಅಯ್ಯೋ ನಾನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೇನೆ. புத்தியில்லாத வேலை செய்து விட்டேனே. ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕೆಲಸ ಮಾಡಿಬಿಟ್ಟೇನೆ. ಈಗ ಅನೇಕ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ பிள்ளைகள், ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳು நான் ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ மரித்து போன ஊழியக்காரர்கள் நித்தியத்தை எழுந்து போய் சுத்துகிறார்கள் ஆவிகளா. ಸತ್ತು ಹೋದ ಸೇವಕರು ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ದುರಾತ್ಮವಾಗಿ நம்ம சபையில கீழ்ப்படியாத என்னமோ பெரிய மீசை திருப்பி போனானுங்க வெளியே, பெருசா சில பேரு. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ವಿಧೇಯರಾಗದ நீங்களும் அவங்கள பார்க்கல, ನೀವೆಲ್ಲ ಅವರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. அவங்க மரித்து போய் சில பேர் ஆத்மகளை சுத்துறார்கள். ಅವರು ಸತ್ತು ಹೋಗಿ ಆತ್ಮಗಳಾಗಿ கூச்சலிடுறார்கள், ಕೂಗಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. காலையில கூட அவளுக்காக ஜெபித்தேன். சாமி அந்த பாவத்தை என் மேல போட்டுட்டு மோட்சம் கொடுத்துட்டு சாமி, வேண்டாம் சாமின்னு கேட்டுக்கிறேன். ಸ್ವಾಮಿ ಅವರ ಪಾಪ ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿ ಅವರಿಗೆ ಮೋಕ್ಷ ಕೊಡಿ. அலமோதுதான் அந்த ஆவிகள் இந்த உலகத்துல. ಅಲೆದಾಡುತ್ತಿವೆ. கிறிஸ்து வரும்போது நியாய தீர்ப்புக்குள்ளாயிட்டு தண்டனை வேற இருக்கிறதா. ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಾಗ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ದಂಡನೆ ಬೇರೆ ಇದೆಯಂತೆ. வேண்டாம் சாமி, ஒரு காலத்தை இயேசு இயேசு என்று சொன்னவர்கள், இயேசு இயேசு என்று பாடினவர்கள் அவர்களல்ல. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ಯೇಸು ಎಂದು ಆಡಿ ಹೊಗಳಿದರು. தற்பெருமை, ಇವತ್ತು ಹೆಮ್ಮೆ. தேவ சித்தத்தை விட்டுட்டு வெளியிட்டு
ஏதோ ஒன்று செய்யறது, ஏதோ ஒன்று நடக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಏನೋ ಒಂದು ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் நம்மளை விட்டு வெளிக்கிடுவார். ದೇವರು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬಿಡುತ್ತಾರೆ. டைம் ஆச்சு, ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ. 2:4 வாசிக்க வேண்டாம். உன்னத பாட்டில் ಪರಮಗೀತೆ 2:4 ಓದಬೇಡಿ. சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ಇದನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. நான் தோட்டக்காரன். ನಾನು ತೋಟಗಾರನು. ஒவ்வொரு க்ஷணமும் ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ எரு போட்டு கொண்டிருக்கிறேன். ಗೊಬ್ಬರ ಹಾಕುತ್ತಿದ್ದೇನೆ. ஒவ்வொரு க்ஷணமும் ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ தண்ணி ஊற்றி கொண்டு வரும். ನೀರನ್ನು அது ಸುರಿಸುತ್ತೇನೆ. வளர வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். ಅದು ಬೆಳೆಯಬೇಕೆಂದು ನೋಡುತ್ತೇನೆ. நண்ப தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது தோட்டமாகப்படுது சபையில. ಇದು ಸಭೆ ಎಂಬ ತೋಟದಲ್ಲಿ நீ ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ನೀನು ಭಾನುವಾರ ಬರುವಾಗ உனக்கு எரு போடுறாரா, ನಿನಗೆ ಗೊಬ್ಬರ தண்ணி ಹಾಕುತ್ತಾರಂತೆ, ஊத்துறாரா, ನೀರನ್ನು ಕೊಡುತ್ತಾರಂತೆ, சத்திய வசனம் என்று எரு போடுறார், ಸತ್ಯ ವಚನವೆಂಬ ಗೊಬ್ಬರ ಹಾಕುತ್ತಾರೆ, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றி பலப்படுத்துறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಲಪಡಿಸಿ ಧೈರ್ಯಪಡಿಸುತ್ತಾರೆ, உன்னை நிக்க வைக்கிறார், பலமாக வளர வைக்கிறார், ನೀನು ಬಲವಾಗಿ ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡಲು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகியால தேவ பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னத பாட்டு டைம் ஆச்சு, வாசிக்கிறீங்களா? 2:15 2:15 உன்னுடைய தோட்டம் ತೋಟಗಳನ್ನು ಹಾಳು ಮಾಡುವ ಹಾ. ನರಿಗಳನ್ನು ಹಾ. ನರಿ ಮರಿಗಳನ್ನು ಹಿಡಿಯಿರಿ, ನಮ್ಮ ತೋಟಗಳು ಹೂವಾಗಿವೆ. இதுதான் தோட்டம். ಇದೆ ತೋಟ. இது தோட்டத்தை பாழாக்குறது எதுவா? ಇದನ್ನು ತೋಟವನ್ನು ಹಾಳು ಮಾಡುವುದು ಯಾವುದು? குழு நரிங்கோ. ನರಿಗಳು. நரியன யாரு? ನರಿ ಅಂದರೆ ಯಾರು? அது சொல்லுது. ಅದು ಹೇಳುತ್ತದೆ. எவ்வளோ பேர் பாவம் செய்கிறாங்க, ஏசுவாமி ரத்தங்குது இல்லையா, விட்றா, ஏதோ ஒரு பாவம் செஞ்ச அப்புறம் பசுது பந்தி வருது, உட்காந்துட்டு ஜோம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுடலாம். ಪರಿಶುದ್ಧ ಪಂಥೆ ಬರುತ್ತದೆ, ಕುಳಿತು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. குள்ள நரி வேலை, ಇದು ಗುಳ್ಳೆ ನರಿಯ ಕೆಲಸ. ஆகியால தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ பல தவறுகளை செய்ய வச்சு விட்டு ஏசுவாமி இருக்கிறாருண்டு உன்னை நம்ப வைக்கிற குள்ள நரி. ಅನೇಕ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿಸಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ನಂಬಿಸುವಂತಹ ಗುಳ್ಳೆ ನರಿಗಳು. வெறும் நரியையும் சிறு நரியையும் கட்டுப்போடு, இல்லாட்டி உன் தோட்டத்தில் இருக்கிற பழத்தை அபகரிச்சிடும். ನರಿಯನ್ನು ನರಿ ಮರಿಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ತೋಟದಲ್ಲಿ ಹಣ್ಣುಗಳನ್ನು ನಾಶ பெரிய ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ. பாவத்தையும் சின்ன பாவத்தையும் விடாதே, அதை கட்டிப்போடு உன்னோட பிரவேசிக்காதபடிக்கு உன்னோட தோட்டமாகப்பட்டது எதிர்காலத்தில் பிரகாசிக்கிற பழங்களை விட போகிறது. ಚಿಕ್ಕ ನರಿ ದೊಡ್ಡ ನರಿಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕು, ಎದುರುಗಾಲದಲ್ಲಿ ಹಣ್ಣು ಬಿಡದಂತೆ ತಡೆ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நான் முடிச்சிடுறேன். ಇಷ್ಟಕ್ಕೆ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. இனி தோட்டங்களை பற்றி இன்னும் 11 தோட்டம் இருக்கிறது. ಇನ್ನೊಂದು 11 ವಿಧವಾದ ತೋಟಗಳಿದೆ. நான் பேச தயார். ಅಯ್ಯ ಮಾತಾಡಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவோடு இருந்து எல்லாவற்றுக்கும் செய்ய பலமுள்ளவனார். ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು என்ன போல ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. சரீரத்தில் பலவீனமானவர்கள் நீங்க யாரும் இல்லை, அவ்வளவு பலவீனமாக்குறது. ಅಯ್ಯ ಬಹಳ ಬಳಲಿದ್ದಾರೆ ಶರೀರದಲ್ಲಿ. ஆனாலும் கிறிஸ்துக்குள்ள வரும்போது ಆದರೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬರುವಾಗ நான் கர்ஜிக்கிற சிங்கம் தான். ಗರ್ಜಿಸುವ இந்த ಸಿಂಹವಾಗಿದ್ದಾರೆ. சாத்தான ஒரு வாழ ஆட்ட முடியாது, ಯಾವ ಸೈತಾನ್ ಬಾಲ ஒரு ಆಡಿಸಲಾಗದು. சாத்தான ஜக்க முடியாது. ಒಂದೊಂದು ಸೈತಾನನು ಏನು அங்கங்க ಮಾಡಲು கட்டி போட்டு இரவு நேரத்தில் முட்டிக்கால் பட வச்சிடும் பிசாசு. ಅಲ್ಲಲ್ಲೇ ಕಟ್ಟಿ ಹಾಕಿ ಮಡಕಾಲನ್ನು ಹಾಕುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಸೈತಾನ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? கிருபை, ಕೃಪೆ, அவரோட தயவு, ಅವರ ದಯೆ, அவரோட இரக்கம், ಅವರ ಕನಿಕರ, அவருடைய அன்பு, ಅವರ ಪ್ರೀತಿ, பாசம், ಅವರ ಪಾಸಗಳು அவர் என்னோட இருக்கிறது. ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದು. நேரமாகிவிட்டது, ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟಿತು. பசுத்த பந்திக்கு போகலாமா? ஆயத்தமாக்கறே அந்த இடத்துக்கு ஆயத்தம் ಮೇಲೆ அங்கே உட்கார். ಸಿದ್ಧವಿದ್ದರೆ ತೆಗೆದುಕೋ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಳ್ಳು. பசுத்த பந்தியில் 7 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ 7 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದವಿದೆ. நீங்க எடுத்துட்டு டக்குன்னு அந்த இதத்தை போட்டு நீங்க போய் நிற்கிறோம். ನೀವು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நான் சத்தியத்தை அறக்குறையா முடிக்க முடியாது. ಸತ್ಯವನ್ನು ಅರ್ಧ ಬರ್ಧ ಮುಗಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. சத்தியத்தில் அசதியா இருக்கிறவன் சபிக்கப்பட்ட என் மேல சாபம் வந்துடும். ಸತ್ಯದಲ್ಲಿ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿದವನಿಗೆ ಶಾಪ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. அந்த சாபம் எனக்கு வேணாம், ಆ ಶಾಪ ನಮಗೆ ಬೇಡ. ஓயாதபடிக்கு சத்தியத்தை பேசுறேன். ನಿರಂತರ ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಬಹುದು. ஆகியால ஆயிரக்கணக்கான ஜனம் வெளியில கேட்டுக்கொண்டு பாராட்டுறார்கள். ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ಜನ ಆರ ಕಡೆಯಿಂದ ಕೇಳುತ್ತಾರೆ, சத்தியத்தை கேள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು, ಸತ್ಯ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. உன்னை சரிப்படுத்தி பயப்படாதே. ನಿನ್ನ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು, ಭಯಪಡಬೇಡ. எப்படி தேவன் உனக்கு உதவி செய்வார் என்றெல்லாம் வேதம்க்கு டைம் ஆகி போச்சு, நான் ஒன்றும் செய்ய முடியாது. ದೇವರು ಯಾಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ சீக்கிரம் வந்தீங்கன்னா இன்னும் 1 hour சத்தியம் இருந்துச்சு. ಬೇಗನೆ ಬಂದಿದ್ರೆ ಇನ್ನು 1 ಗಂಟೆ ಸತ್ಯವಿತ್ತು. இதுக்கு மேல பாவம் முட்டிக்கால் நோவு உங்களுக்கு எல்லாம் பலையன் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். நான் வேணுமா மேல உட்கார்ந்துக்கிற உங்களுக்கு முட்டிக்கால் நோவு எனக்கு நல்லா தெரியும். ಮುಟ್ಟಿಗಾಲು ಮಣ್ಣಿಕಾಲೆಲ್ಲ ನೋವಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. அநேக பேருக்கு சுகர் பேஷண்ட் இருக்குது, அவங்களுக்கு நல்லா ஏற்ற சமயத்தில் சாப்பிடணும். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಶುಗರ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಿನ್ನಬೇಕು. ஆகியால தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லாவற்றிலுமாக ಎಲ್ಲ வேணுமா அந்த 3 நாள் சாப்பிடாத உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் செய்வேன். 3 ದಿವಸ ಊಟ ಮಾಡದೆ ಅಯ್ಯ ಕುಳಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆகியால ಆದ್ದರಿಂದ அவரோட கிருபை நம்மளோட இருக்கும். ಅವರ ಕೃಪೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க, மட 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 எடுத்துக்கணும். ಬೇಗ ಬೇಗನೆ ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿಗೆ ಬಂದು ಬಿಡಿರಿ. கண்கள் முடி ஜெபம் பண்ணணும். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. பாட்டு பாடுறவங்க எல்லாம் உஷாரா இருங்க. ಹಾಡು ನಾಡುವರು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. அவர் பாதபடியில உங்களை தரமட்டமா தாழ்த்தி ಅವರನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಬಾಳ ಅವರು ಸರಿಪಡಿಸಿಕೊ. ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ.
கர்த்தனுக்கு ஸ்தோத்திர. ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳು ಮೂಡಿ ಕ್ರಿಸ್ತುವಿನ ಅನ್ಬಿನಾಲ ಉங்களை ತರಮಟ್ಟமாக ತಾழ்ತಿಕೊಳ್ಳುங்க. ಕ್ರಿಸ್ತುವಿನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ.